சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தங்கள் ஒன்றும் அன்று. ஆயினும் அது சகச மனத்து ஆணவ மனத்தின் காரணமாக அறிவு செயல்பாடு இன்றி கிடந்த காரணத்தினால் முன்னறிவில்லாத அரசனுக்கு அமைச்சன் துணை நின்று அரச காரியங்களை நடத்துவது போல இந்த ஆன்மாக்கள் அந்த கரணங்களோடு கூடி செயல்பாட்டில் கருவிகளை கொண்டு அறியும். அப்படி அறிகின்ற பொழுது அஞ்சவத்தைப்படும். அப்படின்னா கருவிகளோடு கூடி நிற்பதனால இந்த உயிர்கள் நனவு, கனவு, உறக்கம் போன்ற நிலைகளில் மாறி மாறி அறிவு நிகழும். இந்த உயிருக்கு ஒரே மாதிரி அறிவு நிகழாது. அறிவு நிகழும்போது எப்படி நிகழும்? மாறி மாறி நிகழும். நனவுல, கனவுல, உறக்கத்தில் சொல்லும்போது உறக்கத்தில் நமக்கு என்ன உண்டு? வினைப்படம் உண்டு. உறக்கங்கிறது ஒரு வினை தான், சரிங்களா? அதனால வினைப்படம் கொடுப்பதற்காக இறைவன் என்ன பண்றாரு? ஐந்தவத்தை இந்த கருவிகளை கூட்டி கொடுக்கிறார். இதுல நூற்பாவினுடைய பொருள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதிகரணம். இந்த நூற்பாவில் 3 அதிகரணம். அந்த பக்கம் 109வது பக்கம் பாருங்க. அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று. 2வது அதிகரணம் சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏற்ப அவை சந்தித்தது. 3வது அதிகரணம் அமைச்சு அரசு ஏற்ப நின்று அஞ்சமைத்திருக்கிறது. இதுல 4ஆம் நூற்பா முதல் அதிகரணம். அதிகரணம் என்றால் என்ன படிச்சோம்? எதற்கு நிலைக்களம்? ஆசிரியர் தாம் சொல்ல வரும் பொருளை எதற்கு நிலைக்களமா? தான் கூற வரும் பொருளை எதை ஆசிரியர் சொல்ல வந்த கருத்தைக்கு நிலைக்களம். அந்த நிலைக்களம் அதிகரணம் எனப்படும். அதிகரணம் எத்தனை கூறுகள், எத்தனை பகுதிகளாக அமைந்திருக்கும்? 5 பகுதிகளாக அமைந்திருக்குன்னு படித்தோம். அவை ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து, அந்த கருத்தின் மேல் ஏற்படுகின்ற ஐயம், அந்த ஐயத்திற்கு மேல் ஏற்படுகின்ற தடை, தடையை நீக்குகின்ற சித்தாந்த துணிவாகி ஏது, அதை தொடர்புபடுத்துகின்ற ஏய்வு. மேற்கோள், ஐயம், தடை, ஏது, ஏது. இது ஒவ்வொரு அதிகரணத்திலும் நினைவுபடுத்திங்க. இந்த மலை மேல் நெருப்பு உள்ளது, பார்க்கல புகை. இந்த மலை புகை உடையது. நெருப்பு உண்டுங்கிறது தான் என்னதுங்க? மேற்கோள். இந்த மலை நெருப்பை உடையது. நெருப்பு உண்டா இல்லையா? ஐயம். நெருப்பு காணப்படவில்லை, கண்ணுக்கு தெரியல, அதனால தடை. இல்லை என்பது தடை. ஏது? புகை உடைமையா? நெருப்பு உண்டு. எதை போல? அடுக்களை போல, சமையல் அடுக்களை போல. அப்படி இதுதான் வரைமுறை. அந்த வகையில முதல் அதிகரணத்துல அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. இதுதான் ஆசிரியர் சொல்ல வர்ற கருத்து. மேற்கோள் என்னதுங்க? அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. சரிங்களா? அந்த கரணங்கள் ஆன்மாவோ அல்லவோ அப்படின்னு ஐயம், தடை. அந்த கரணங்களே ஆன்மா. ஆன்மா அந்த கரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க நம்ம நூல்லையும் சிந்தையை ஜீவன் என்றும் ஜீவனை சிந்தை என்றும் அப்படின்னு சொல்ற வழக்கமெல்லாம் இருக்கு. புந்தியை ஆன்மா என்றும் ஆன்மாவை புந்தி என்று சொல்கின்ற வழக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம நூல்ல என்னதுங்க? சிவஞான சித்தியாரில் இதெல்லாம் பாடல் இருக்குது. சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிவொட்டில்லை கண்டேன். சிந்தைதனை தெளிவித்துனா அது எந்த சிந்தை? கருவியா? மனம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய சிந்தை, அந்த சித்தமா? அதான் அந்த சிந்தை தானே தெளிவித்தா? அது தெரியாது. ஏன் அது தெரியாது? அது கருவி. சரிங்களா? ஆன்மா தான் அவற்றிலிருந்து அனுபவம். சரிங்களா? இப்போ சிந்தை தானே தெளிவித்துன்னா அங்கே என்னதுங்க? ஆன்மாவினுடைய அறிவை தெளிவித்து, சிந்தை தானே தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படிங்கிறது அந்த கருத்து. சரிங்களா? இங்க சிந்தைங்கிறது அறிவுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அங்க சிந்தைகள் என்ன வந்திருக்குது? கரணங்களா வந்திருக்குது. சரிங்களா? அப்போ
சிந்தை என்று சொல்லக்கூடியது உயிராகவும் உயிரினுடைய அறிவாகவும் சொல்லப்படும். உயிரை சிந்தையாகவும் சொல்ற இடம் உண்டு. சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த அப்படின்னு சொல்ற கருத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். எனவே இந்த பாடல்ல, அதாவது இந்த அதிகாரத்துல அந்த கரணங்களே ஆன்மா என்று சொல்ற தடை, அதை நீக்க வருகிற ஏது, இதெல்லாம் இந்த இந்த முதல் அதிகாரத்துல அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல ஆசிரியர் சொல்ல வருது. மேற்கோள் என்ன சொல்றாரு பாருங்க. ஈண்டு இவ் ஆன்மாவாவது அந்த கரணங்களாய் உள்ள மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று என்றது. ஈண்டு இவ்வதிகரணத்தில் இவ் ஆன்மாவாவது, இவ் ஆன்மானதுங்க இந்த ஆன்மான்னு சொல்லப்படுவதாவது அந்த கரணங்களாகிய மனமோ புத்தியோ அகங்காரமோ சித்தமோ இவற்றில் ஒன்றும் அல்ல. சரி, இப்போ என்ன சொல்லியிருந்தா போதும்னு சிவஞான முனிவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேற்கோளை எப்படி படிக்கலாம், இன்னொரு வகையில் வச்சிருக்கலாம். என்று இவ் ஆன்மாவாவது அந்த கரணங்களில் ஒன்று அன்று என்றது சொன்னா போதுமா? அப்படி சொன்னவே போது சரிதானே. என்று இவ் ஆன்மாவாவது அந்த கரணங்களில் ஒன்று அன்று என்றது இப்படி சொன்னாவே என்ன போதும்? எல்லாம் அடங்கிடும் இல்லையா? அப்ப எதுக்கு மனோ புத்தி அகங்கார சித்தங்களாய் உள்ள அந்த கரணங்களாய் உள்ள மன புத்தி அகங்காரம் சித்தம் அவற்றின் ஒன்றும் அன்றும் ஏன் விரிச்சு சொல்லணும்? ஏன் நீங்க விளங்கிக்க மாட்டீங்களா? உங்க அறிவு அவ்வளவு விளங்காம இருக்குதா? சொன்ன அதே இதை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு விளங்குறதுக்காக கொடுத்துருக்கிறான்னு அதே ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அஞ்சவத்தை சொன்னாங்களே அது மாதிரி அது விரிவுரை. சூத்திரம்னா சூழ்ச்சித்து தானே சொல்லணும், சூத்திரம்னா சுருக்கி தானே சொல்லணும். அதே அப்புறம் சூத்திரத்தில் போய் இவ்வளோ விரிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இருக்குது. அந்த கரணம்னு சொன்னோம்னா புறக்கரணம்னு ஒன்று இருக்குது. புறக்கரணம் நமக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இவையெல்லாம் புறக்கருவி நல்லா தெரியும். அந்த கரணம் மனோபுத்தி அகங்காரம் சித்தம் 4 மட்டும் தான் இருக்குதுன்னு கேட்டால் கிடையாது. அந்த கரணங்களே உள்ள அந்த கரணம் புற அந்த கரணம் 2 இருக்குது. புற அந்த கரணங்கள் தான் மனம் புத்தி அகங்காரம் சித்தம். உள்ள அந்த கரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் நீதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் உள்ள அந்த கரணங்கள். இல்லை, அந்த உள்ள அந்த கரணங்கள்ல இருந்து நீக்குவதற்காக என்னன்னு பேர் வச்சிட்டாரு? மனோ புத்தி அகங்கார சித்தம் அப்படின்னு தனியா புற அந்த கரணங்கள் எடுத்து காட்டுறதுக்காக மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று என்றது அப்படின்னு மேற்கோள் சொல்லிட்டார். மெய்கண்டார் சொன்ன மேற்கோள்னா இந்த ஆன்மாக்கள் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று மனோ புத்தி அகங்கார சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ல் ஒன்றும் கிடையாது அப்படின்னா அதுக்கு தடை சொல்றவங்க தடை அந்த கரண ஆன்மாவாதி சொன்னாங்க. அதுக்கு தடைக்கு ரொம்ப விளக்கமா இல்லை. ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி என்ன காரணத்தை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதே தான் நம்மளுக்கு எதுக்கு சொன்னதுங்க. 3ஆம் நூற்பாவில் இந்திரியத்துக்கு சொன்னதே தான் இங்கேயும். அதுக்கு போய் தனியாலாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்திரியத்துக்கு என்ன சொன்னாரு? ஒன்று அறிந்தது ஒன்று அறியாது, தன்னையும் தான் அறியாது. சரிங்களா? ஒரு புலன் அறிந்த ஒரு பொறி அறிகின்ற விஷயம், ஒரு புலனை இன்னொரு பொறி அறியாது. ரெண்டும் அதுக்கு படிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அதுவும் கூடாது, தன்னையும் அறியாது. அதே மாதிரி மனம் புத்தியோ புத்தி மனத்தையோ புத்தி ஆங்காரத்தையோ ஆங்காரம் புத்தியோ அகங்காரம் சித்தத்தையோ சித்தம் ஆங்காரத்தையோ தான் அறிகிறோம் என்று அறியாது. மனம் இருக்குன்னு வச்சுக்க. இப்போ மனதுக்கு என்ன தொழில்? ஐயப்படுவது. செய்யலாம். மனம் என்ன செய்யும்? அதைத்தான் செய்யும். புத்தி செய்கிற வேலையை மனம் செய்யுமான்னு கேட்டால் செய்யாது. சரி, புத்தியாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தானே, அவர் செய்கிற வேலையை நம்ம சேர்த்து செய்யுமான்னு மனம் செய்கிற வேலையை செய்யுமான்னு கேட்டால் அதுவும் செய்யாது. அதுபோல மனமும் தன்னை மனம் என்று அறியாது. இதெல்லாம் என்னதுங்க? கருவிகள். ஒன்றை ஒன்று அறியாது. அந்த ஏதுவே போதுமானது. செய்யலாம். மேலே சொன்ன 3ஆம் நூற்பால சொன்ன ஏதுவே போதுமானது. ஆனால் இங்கே விஷயடித்து சொல்லுற என்ன விஷயடித்து சொல்றாரு பாருங்க. ஏது 110வது பக்கம். அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். அந்த கரணங்கள்
பிரகாசமாய் நின்று. எவற்றை நோக்க? இந்திரியங்களை நோக்க பிரகாசமாய் நின்று. ஆனா ஆன்மாவை நோக்க அது எப்படி நிற்குது? அப்பிரகாசம். இந்த நூற்பாவில், அதாவது நூற்பாடுங்க சூத்திரத்தில் 12 நூற்பாவில் 3 இடத்துல இந்த சொல்ல பயன்படுத்த போற. புரியுதுங்களா? பிரகாசம், அப்பிரகாசம் 3 இடத்துலையும் வேறு வேறு பொருளை சொல்றார். அதனால கவனமாக வாங்கிக்கிங்க. இந்த இடத்துல அவைதான் பிரகாசமாய் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை நோக்க அறிவுடையது போல. இங்க முதல் பிரகாசம் என்னது பொருளுங்க? சித்து, அறிவு. புரியுங்களா? எதை நோக்க? இந்திரியங்கள், செவி, செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு 5ஐயும் பார்க்க. இந்த அந்த கரணம் எப்படி தெரியுது? நல்லா அறிவுடையதா தெரியுது. புரியுங்களா? அதோட இது என்ன தெரியுங்க? நல்லா கூர்மையான இது. இந்த கண்ணு ஒரு பொருளை பற்றும், பற்றி என்ன பண்ணும்? நேராக மனதுக்கு கொடுத்துரும். இந்த கண் இந்த பொருளை பட்டனே இந்த கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இல்லைங்களா? இந்த கண் என்ன பண்ணுது? போய் ஒரு பொருளை பற்றுன்னு ஆன்மா செலுத்துது. கண் என்ன பண்ணுது? அந்த பொருளை பற்றுதுங்க. இந்த பொருளை பற்றி நேராக என்ன பண்ணுது? ஆன்மாவுக்கு, மனதுக்கு கொடுத்துருது. இதுதான் நடக்கிற வேலை. மனம் பொறிகளை செலுத்த, பொறி வேறு விடயங்களை போய் பற்றும். பொறிகள் பற்றிய விடயத்தை மீண்டும் மனம் வந்து வாங்கிக்கும். சரி, இங்கே என்ன காட்சி நடக்குது? ஏதாவது காட்சி நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு காட்சி நடக்காது. இங்கே என்ன நடக்கும்? வெறும் பிண்டமாக தெரியும். அந்த பொருள் இன்னதுங்கிறது தெரியவே தெரியாது. ஒரு பொருளை கண் போய் பற்றுச்சு, செவி போய் பற்றுச்சு, எதுவாக வேணா இருக்கு 5 பொருளில். அந்த பற்றுகின்ற போது என்ன காட்சி கேட்டீங்கன்னா, நிர்விகற்ப காட்சி என்று சொல்லக்கூடிய காட்சி மட்டும்தான் நிகழும். ஏதோ ஒரு பொருள் தெரிகிறது அப்படின்னு பொதுவாக எது வரைக்கும் மனதுக்கு அந்த பொருள் வந்து சேர்ற வரைக்கும் அந்த பொருள் எப்படி தெரியாது? அது என்ன பொருளே தெரியாது. அந்த மனிதனா கல்லா மொத்தத்தில் என்னதுங்க? ஏதோ ஒரு பிம்பம் வருது மனது வரைக்கும். அப்போ வாயில் காட்சி வரைக்கும் முதல்ல இந்திரியம் செலுத்தி வாயிலுக்கு விடுது. இந்த வாயிலிருந்து மனதுக்கு போகிற வரைக்கும் காட்சி நிர்விகற்ப காட்சி. அந்த நிர்விகற்ப காட்சி மனதில் ஏற்பட்டதுக்கு பிறகு, மனசுல நிர்விகற்ப காட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு மனத்தின் இடத்திலிருந்து சித்தம் இந்த பொருள் என்ன பொருளாக இருக்கும் என்று சிந்திக்கும். கண் போய் தூரத்தில் ஒரு ஏதோ ஒரு பொருள் தெரியுது. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கு தனித்தனியாக முகம் தெரியுது. இன்னாரெல்லாம் வகுப்பு வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவங்கெல்லாம் வரலைங்கிறது நல்லாவும் தெரியுது. ஆனால் அப்படி காட்சி உடனே நிகழலை. சரிங்களா? காட்சி நிகழ்வதுக்கு எப்படிங்க? அது நம்மளுக்கு வேகமாக நடக்கிறதுனால அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? முன்னாடி கிருஷ்ணவேணி அம்மா உட்காந்துருக்குறாங்க, டப்புன்னு பார்த்தோன்னே தெரியுது. அப்படிலாம் இல்லை. இது எப்படி நிகழும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்பாக தான் நடக்கும். என்னதுங்க? முன்னாடி எது இருக்குது, பொருள் இருக்குது, நிற்கிறது கூட ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் உள்ள போச்சு. மனதில் சித்தம் என்ன பண்ணும்? இது என்ன பொருள்? இது யாதாகற்பாளது. இந்த பொருள் யாதாகற்பாளது அப்படிங்கும். இது அசையுதா அசையா? முதல் தேடல் அசையாமல் இருக்கு. அசையாமல் இருந்தால் இது ஜடம். சரிங்களா? ஜடத்தில் என்ன பொருள் தேடும். இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜடத்தில் கல்லா இருக்கையா மேசையா, ஜடத்தில் என்னென்னலாம் இருக்குதோ தான் ஏற்கனவே தன்னுடைய சித்தத்தில் பதிவு பண்ணி வச்சுக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணோம்? டக 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 தேடிட்டு வந்து இது இருக்கை முடிவு வராது. சரிங்களா? இது அசையாமல் இருக்குது, 4 கால் இருக்குது, சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, இத்தனையும் தேடும். அடுத்து என்னென்ன செயலாம் நடக்குது பாருங்க. இப்போ மனம் சரி கண்ணை அனுப்பி, கண்ணுங்கிற பொறியை அனுப்பி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றுச்சு. அந்த பொருள் என்ன பொருளாக இருக்கும் என்று மனம் மீண்டும் வாங்கி என்ன பண்ணும்? அங்கே மனதில் சித்தம் இந்த பொருள் யாதாகற்பாளது என்று சிந்திக்கும் போது ஏற்கனவே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை என்ன பண்ணுங்க? அலசி ஆராய். எவ்வளோ வேகத்தில்? நினைக்க முடியாத வேகத்தில் தேடும். சரிங்களா? அந்த அளவுக்கு தேடி என்ன பண்ணோம்? ஒரு முடிவுக்கு வரும். இந்த கூகுளில் சர்ச் பண்ணின்னு வச்சுங்க, ஃபில்டர் பண்ணும். சரிங்களா? ஏன் அடித்தோடனே 7 என்னென்னலாம் இருக்குது குடு வந்துட்டு நிற்கும். புரியுங்களா? என்னன்னு அடிச்சிங்கன்னா என்னோட என்னென்னலாம் கூடுவோம் அதெல்லாம் வந்து நிற்கும். அப்படி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து முடிவை தர்ற மாதிரி இந்த உயிர் என்ன, அந்த மனம் என்ன பண்ணு கிடையாது, சித்தம் என்ன பண்ணுன்னா, இது அசைவில்லாத பொருளாக இருக்குது, இது அசையுதுன்னா என்ன? தலையாட்டுறாங்க. சரிங்களா? உடம்பு அசையுது. உடம்பு அசைகிற பொருள் என்னென்னலாம் பொருள் ஏற்கனவே பதில் இருக்குது?
தாவரத்தை விட்டுட்டு விலங்குகள், ஊர்வன, பரப்பன, இப்படி எந்த பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் தலையில் முடி இருக்கு, சரிங்களா, சிரிக்குது, இந்த இந்த முதல்ல ஏதாவது வச்சுக்கணும்னா இது மனிதனாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு கொடுக்கும். மனிதனாக ஆனா பெண்ணா, உடனே ஆண் பெண்ணுங்கிற முடிவு கொடுத்தாச்சு. பெண், இந்த பெண் யாரு, தேடி கொடு, ஏற்கனவே எங்க பார்த்து அப்படின்னு இத்தனையும் கொடுத்து இவங்க தான். இது எப்போ உங்களுக்கு விளங்குன்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு இடத்துல பார்க்குறீங்க, சரிங்களா, வாங்கிருச்சு உள்ள, சரிங்களா, இவங்க யாரு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி. இது என்னதுங்க இப்போ சித்தத்துக்கு தேடுற வேலை. இது என்னங்கிறது முழுக்கிற பதிவு இருக்கு. இப்போ என்ன தொழில் வேகமாக அடிக்கடி நிலைவு இருக்கிறதுனால இப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எல்லாம் இணையதளம் தான். கூகுளில் தேடிங்கன்னு வச்சுக்கோங்க, எதை நாம் ரீசெண்டாக சர்ச் பண்ணணுமோ டவால் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துரும் இல்லையா. நம்ம ரீசெண்டாக தேடனது, இப்போ நான் ஈரோடு டு திருப்பூர் டு வாணியம்பாடி, திருப்பூர் டு திருப்பத்தூர், திருப்பூர் டு ஒரு பொபடி இப்படி ஒரு இடத்துக்கு ட்ரெயின் சர்ச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பூர் டைப் பண்ணும்போது அதை என்ன பண்ணிடும், திருப்பூர் டு எதை காமிக்கும் போத நான் எதை சர்ச் பண்ணி முடிச்சிருந்தோம் அதை காமிச்சிருக்கா. அடுத்து திருப்பூர் டு கோயம்புத்தூர், திருப்பூர் டு பொள்ளாச்சின்னு காமிக்கவே தவிர நான் எதை தேடி முடிச்சிருக்கிறேன், திருப்பூர் டு பொம்மடி தேடி முடிச்சா திருப்பூர் டு பொம்மடி தான் வந்து முன்னாடி நிற்கும். அது மாதிரி நான் முதல்ல இந்த பொருள் என்னன்னு வாங்கி பார்க்குறேன். சித்தத்தில் என்ன, ஏற்கனவே இவங்களாம் பழக்கமானவங்க, இவங்க டப்புன்னு கொண்டு கொடுத்துருது இல்லை. இவங்கள யாருன்னு தெரியலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார், ஒவ்வொரு புலனுக்கும் இப்படி பொறுத்திங்க. காதில் ஓசை கேட்குது, சரிங்களா, அடிக்கடி கேட்ட பாட்டாக இருந்தால் மியூசிக் வந்தால் போதும், இது என்ன பாட்டு, சரிங்களா. இதுவே அந்த பாட்டை நம்ம அடிக்கடி கேட்டு பழகணும்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம், இப்போ மறுபடியும் கேட்குது. இந்த பாட்டை எங்கேயோ கேட்டுருக்கீங்க, என்ன பாட்டு. இந்த 5 பொறியிலிருந்து வரக்கூடிய உணர்வும் இப்படி தான் நம்மளுடைய மனம் என்ன பண்ணுதுங்க, சித்தமாக இருந்து அங்கே தேடும். எனவே அந்த கரணங்கள் சொல்லும் போதே மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொன்னாலும் சித்தத்தை தனியாக ஒரு கருவியாக சொல்கிற வழக்கம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கணும் எப்பயுமே, சரிங்களா. எது 24வது கருவின்னு கேட்டிங்கன்னா, பிரகிருதி மாயின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தத்துவம், அந்த தத்துவம் தான் 24வது தத்துவம். ஆனால் நம்மளுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இருக்குது பாருங்க. அந்த சித்தம் என்னதுங்க, பிரகிருதி மாயா இருக்குது. அந்த பிரகிருதி மாயை தான் ஒரு தத்துவமே சொல்லப்படுமே தவிர சித்தத்தை எதோட அடக்கிடுவாங்க, மனதோட கொண்டு வந்து அடக்கிடுவாங்க. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் சொன்னாலும் தவறு இல்லை. மனதினிடத்திலிருந்து சித்தம் இது யாதாகப்பாலதோ என்று சிந்தித்து அந்த பொருள் என்ன பண்ணும், துணிய முடியாது. நம்ம சித்தம் என்ன பண்ணாதுங்க, துணியாது. எனக்கு இதுவாக இருக்கலாம்னு தோணுது, மறுபடியும் என்ன மனமாக ஐயப்படும். சித்தம் இது இதுவாகப்பாலதாக இருக்கலாம் என்று துணியாமல் என்ன பண்ணிடும், மனதுக்கு கொடுத்து ஐயப்படும். அது நேரம் அடுத்து என்ன பண்ணுங்க, புத்தியிட்டு கொடுக்கும். புத்தி என்ன பண்ணும், இன்னும் நல்லா செஞ்சு தேடும். தேடி கண்டிப்பாக இது அவர் அல்லது அவர், இல்லாட்டி அவரை வேறையா பிரித்து பார்க்கும், சரிங்களா. போய் திடீர்னு ஏங்க அப்படி இல்லை என் நண்பர் நினச்சேன், சரிம்மா, இது காட்சியை திரும்பி காட்சியாக காட்டும், இல்லாட்டி என்னன்னு தெரியாமல் துணியாமல் நிற்கும். புத்தியோட வேலைங்க, புத்தி நிச்சயிக்கும். இந்த பொருளாக தான் இருக்கும். நிச்சயித்த பொருள் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. புத்தி நிச்சயித்த பொருள் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புத்தி அப்போ வினையின் வழியாகத்தான் ஒரு பொருளை நிச்சயிக்கும். நம்ம புத்தியில் வினை என்ன இருக்கு, வினை எப்படி கூடி இருக்குதோ, நல்ல வினையாக நேரம் இருந்ததுன்னா அவன் நல்லவளாக கண்மொழி தெரிவாங்க, புரியுங்களா. அந்த நேரம் வினை கெட்டதாக இருந்ததுன்னா எனக்கு கிட்டதா, இல்லை அவங்களுக்கு நேரம் கெட்டதா வினை கெட்டதாக இருந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான். அப்போ என்ன வினையின் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவு, குணம், செல்லும். அப்போ அந்த புத்தி அப்படி இதாக இருப்பானதோ அதுன்னு தேடி கொடுத்ததை இது அதுவான்னு ஐயுறும், இல்லாட்டினா திரும்பி காட்சியில் வேணும். இது முடிவெடுக்க முடியாத நேரம் எதுக்கு கொடுத்துரும், அகங்காரத்துக்கு கொடுக்கும். இந்த பொருள் தான் இது, இந்த பொருள் தான் இது அப்படின்னு அகங்காரம் ஊற்றெடுக்கும். கண்டிப்பாக இந்த பொருள் தான் அப்படின்ட்டு மீண்டும் அந்த பொருளை அனுபவிக்கின்ற நிலையில் சித்தம் என்ன பண்ணுங்க, அதில் அழுந்தும். 4 கரணங்கள், அந்த கரணங்கள் நானோட தொழில், மனம்,
பொறிகளை செலுத்தி பற்றிய விடயத்தை அந்த விடயம் என்னதாக இருக்கும் என்று சித்தம் அதனிடத்தில் என்று யாதாகற்பாலதோ என்று தேடும். இது இதுவோ அதுவோ என்று மனம் ஐயுற்று புத்தி இடத்துல கொடுக்கும். புத்தி இது இன்னது பொருள் என்று துணியும், நிச்சயிக்கும். இந்த பொருள் நிச்சயிக்குதுன்னா மாற்றியும் நிச்சயிக்கலாம், சரியாக நிச்சயிக்கலாம். அந்த சரியா நிச்சயிக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம். அகங்காரம் இது இந்த பொருள் தான், சந்தேகம் இல்லை அப்படின்னு எதிர்த்து கொடுத்துருவோம். அவங்க ஆகா என் நண்பரை பார்த்துட்டேன், இவனை பார்த்துட்டோமா, சித்தம் தன்வேதனை காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு பார்த்தோம், இவங்களை பார்த்துட்டேன் நண்பனை அப்படின்ட்டு ஒரு பக்கம், அது இன்ப வேதனை. அதுவே கண்ணில் பட்டானே, நாமளும் கண்ணில் பட்டோமே, இவங்ககிட்ட எப்படி சிக்கிறது தப்பு, இது என்னதுங்க துன்ப வேதனை. இல்லை ரெண்டுமே வேதனை தான். தன் வேதனை காட்சின்னா வேதனைனா என்னதுங்க, இன்பமும் துன்பமும் இரண்டுமே வேதனை தான். எனவே இன்ப காட்சிகள் அங்கே சொல்லக்கூடிய இந்த 4 நிலை அந்த கரணம் நடக்குது. எனவே அவைதான் பிரகாசமாய் நின்றே. பிரகாசமாய் நின்றே என்னதுங்க, சித்து பொருளாக நிற்பதாய் நின்றே. அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். அவை சித்து பொருள் போல நின்று அசித்து பொருளாக நிற்கும். எதை நோக்க? ஆன்மா ஒரு பொருளை பற்றுது, அந்த பற்றை பற்றிய பொருளை அந்த கரணங்கள் பெறுது. இப்போ அந்த கரணங்களுக்கு பற்றி கொடுத்த பொருள் எது? கருவிகள். புரியலாமா? ஆன்மாவுக்கு மனம் செலுத்தி ஒரு பொருளை அறியணும். நாம் ஒரு பொருளை அறியணும்னா 11 கருவிகள், 13 கருவிகள் நமக்கு என்ன பண்ணணுங்க, துணை செய்யணும். நான் ஒரு விடயத்தை அறிய வேண்டுமானால் நமக்கு எத்தனை கருவிகள் துணை செய்யணும்? 11 கருவிகள். நமக்கு சிவபிரகாசத்தில் இந்த 63வது பாடல்ல சொல்லுவார். என்னன்னு சொல்றார்? 11 கருவி. நாம் ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும். என்னென்னு தெரிஞ்சுக்கணும்? பார்வையாளர், ஓசையாளர், சுவையாளர், நுகர்ச்சியாளர், உணர்ச்சியாளர். ஒரு பொருளை அறிய வேண்டுமானால் நமக்கு எத்தனை கருவிகள் தேவைப்படுது? 11. அது சிவபிரகாசத்தில் தான். மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5ல் ஒன்றும் கருவிகள் 4ம் நீங்கா கலாதிகள் 5ம் கூடி ஒரு புலன் நுகரும். இந்த ஒழுங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது, இவன் பொழிந்து அத்திரள்களும் செயலிலாது. இது ஒரு விடயம். இந்த விடயத்தை இது பார்ப்போம். கண் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? மனம் செலுத்தணும். இந்த மனதை எது செலுத்தும்? ஆன்மா செலுத்தும். இந்த ஆன்மா ஒரு பொருளை நுகர வேண்டுமானால் மருவிய பொறியில் ஒன்று, கருவிகள் 4. கருவிகள் 4. என்ன கருவி? மனம் வாங்கியாச்சு. என்ன பண்ணுச்சுங்க? புத்தியிட கொடுத்துச்சு. புத்தி அகங்காரத்தை கொடுத்துச்சு. அகங்காரம் சித்தத்தை கொடுத்துச்சு. சித்தம் யார்கிட்ட கொடுத்தது? ஆன்மான்னு சொன்னாவே இங்க ஆன்மா என்னவா இருக்கு? என்னவா இருக்குங்க? குருடன்னா என்னென்னலாம் இருக்கு? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்.
பாருங்க, ஒரு ஒரு புலனை உணரும். இது பேர் என்னதுங்க? புலன். புலன்னா புறத்தில் இருக்கக்கூடிய விடயத்துக்கு பேரு. புறத்தில் இருக்கக்கூடிய விடயத்துக்கு பேர் விடய விஷயம். அந்த விடயத்துக்கு பேரு புலன். ஆன்மா ஒரு புலனை விடயத்தை அறிய வேண்டுமானால் மருவிய பொறியில் ஒன்றும். என்ன பொரியுது? கண். கண் வச்சுங்க. கண் மாதிரி இருந்தாலும் கண் வச்சுங்க, பரவாயில்ல. மருவிய பொறியில் ஒன்றும். மருவிய பொறியில் ஒன்றும். இதோட என்னதுங்க? மாபூதம் 5 ஒன்றும். இந்த பொறி எதுக்கு போனோம்னா, அதாவது கண்ணுக்கு போனோம்னா இடையில என்ன போதும் துணை செய்யணும்? கண்ணுக்கு ஒரு பொறி ஒரு புலன் வந்து சேரணும்னா அதுக்கு என்ன போதும் துணை செய்யணும்? வரிசையா படிக்கணும். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். செவிக்கு ஓசை வரணும்னா ஆகாயங்கிற பூதம் துணை செய்யணும். தோலுக்கு பரிசம் வரணும்னா காற்று துணை செய்யணும். கண்ணுக்கு காட்சி கிடைக்கணும்னா நெருப்புங்கிற போதம் துணை செய்யணும். வாய்க்கு சுவை கிடைக்கணும்னா நீருங்கிற போதம் துணை செய்யணும். மூக்குக்கு நாற்றம் துணை செய்யணும்னா நிலங்கிற போதம் துணை செய்யணும். அப்போ மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5 ஒன்றும் கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒரு புலன் நுகரம். மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5 ஒன்றும் கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒரு புலன் நுகரம். ஒரு புலன் நுகரத்துக்கு எத்தனை தேவைப்படுது? 11 கருவிகள். 11 கருவிகள் இருந்தால்தான் உயிர் ஒரு பொருளை நுகரும். இல்ல அப்ப அதான் அந்த பாட்டு சொல்லும்போது நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒரு இந்த ஒழுங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது. இவன் ஒளிந்து கருவிகளும் தெரியாது, திரளிடா. அதுக்கு எனக்கு என்ன கிடையாது? சக்தி, ஆற்றல் கிடையாது. இப்ப இவன் தான் இது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா இந்த கருவிகள் என்ன பண்ண முடியாது? இவன் இல்லாம தெரிஞ்சுக்க முடியும். எனவே இந்த கருவிகள் சடம் ஆன்மா அறிவுடைய பொருளாக இருந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு பின்னாடி இருந்து இறைவன் செலுத்துறான். அது சுத்த தத்துவம். புரியுங்களா? இந்த ஆன்மா வந்து அஸ்தமாயை, சுத்தமாயை சுத்த தத்துவம் வந்து இறைவன் என்ன பண்றாரு? எதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வினைக்கீடாக என்ன பண்றான்? இந்த உயிரை செலுத்துறான். இந்த பொருளை பாரு, இந்த பொருளை கேளு, இந்த பொருளை சுவ அப்படி செலுத்துவது பூரா யாருங்க? இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி. எனவே ஆன்மா ஒரு பொருளை நுகர்கின்ற விதம் இது இப்படித்தான். அதுதான் அந்த பாடல் சொல்லும் பொழுது. சரி, இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கருவிகள் நேராக பொருளை மனசுக்கு கொடுத்துச்சு. இப்போ நேராக இந்த கருவிகள் இந்த பொருள் என்ன உணர்ந்துதா? கண்ணு இந்த மரத்தை பார்த்துடுங்க. இந்த மரம் தான் அப்படிங்கிறது கண் உணர்ந்ததா அப்படின்னு கேட்டால் கண் உணரல. கண் யார்கிட்ட கொடுத்துருச்சு? மனதிட்ட கொடுத்தது. இந்த மனதில் சித்தம் என்ன பண்ணுச்சு? இது மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது? கடைசியாக ஒரு ஃபில்டர் பண்ணி ஐயம் பண்ணி கொடுத்து. ஏன்னா அசையாமல் இருக்குது, நிற்கிற பொருளாக இருக்குது. இது நெட்டு வச்ச கல்லாக இருக்கலாம், இல்லாட்டினா மரமாக இருக்கலாம். இல்லை இது என்ன மரமா அப்படி கூட, பனை மரமா தென்னை மரமா அப்படின்னு கூட இது என்ன பண்ணிருக்கலாம்? தெரியாமல் எடுத்து கொடுத்துருக்கோம், குத்திட்டு கொடுக்குது. இப்போ கண்ணுக்கும் இந்த கருவிக்கு என்ன வேறுபாடு தெரியுதுங்க? இது என்னன்னே தெரிஞ்சுக்கல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுச்சே, இது இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சேயா. அப்ப இந்த கருவிகளை நோக்கி இந்த அந்த கரணம் எப்படி இருக்குது? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இல்ல ஓமையனுக்கு ஓலரவாயம் பரவாயில்ல, இவனுக்கு இவன் பரவாயில்ல. ஆனா இவனை தனியா பார்த்தோம்னா சரிங்களா, இவன் தனியா முடிவு பண்ணானான்னு கேட்டா இல்ல. யார் பொருந்தி இருந்தாங்க? இவனோட உயிர் பொருந்தி இருந்தது. உயிர் பொருந்தி இருக்காம இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ன பண்ணிருக்காது? தெரிஞ்சுக்காது. இந்த உடம்புல உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, சித்தம் எல்லாம் இருக்கு. அப்ப இவன் தெரிஞ்சுக்குவானான்னு கேட்டா இவன் தெரிஞ்சுக்க மாட்டான். இல்ல அப்போ உயிரை நோக்க இது ஜடம், கருவிகளை நோக்க இது அறிவுடைய பொருள் போல தோணும். அந்த ஏதுல சொல்றதுதான் அவைதான் எவைதான் இந்த அந்த கரணங்கள் தான் பிரகாசமாய் நின்றே
உயிரை நோக்க அப்பிரகாசமாய் நிற்கிறாள். நடுவில் நிற்கிறாள் யாரு? அந்த கரணம். இந்த பக்கம் நிற்கிற ஆளு கருவிகள், அந்த பக்கம் நிற்கிறவரு உயிர். இந்த அந்த கரணம் கருவிகளை நோக்க இது இருக்குது, நல்லா இருக்கு. அதுவே உயிரை நோக்க இது டுபாக்கும். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கணும் நம்மளை, சரிங்களா? நம்மளை பார்த்தா நம்மளுக்கு அழகா இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தியாங்க அப்படின்னு. பக்கத்தில் நம்மளோட கொஞ்சம் பேராக இருந்தான்னு வச்சுக்கோ, அவங்கள பார்க்க சரி நாம் சுமார் தான் போகிறேன். ஓ படித்தவங்கன்னு சொல்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறாரியா அப்படின்னு யாரை பார்க்குற வரைக்கும் எப்படி அவரை விட படிச்சிருக்கிற பார்க்கும்போது என்ன ஆகும்? நாம் படித்த மாதிரி தெரியாது. அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்கிறார். இல்லை இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு நினச்சோம்னா அவர் யார்? அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தோணும். அவர் இன்னொருத்தரை பார்க்கும்போது நினைப்பாரு, நீங்கள் என்ன படிச்சிருக்க, என்ன மாதிரி படிச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திரியங்களை நோக்க இந்த ஆந்தக்கரணம் எப்படி இருக்குதுங்க? அறிவுடையது உள்ளது போல தோன்றினாலும் இதை ஏது காரணம் என்ன ஏற்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணம் அதாவது அவைதான் எவை இன்றி ஆன்மாவாவது அந்த கரணங்களாய் உள்ள மனோபுத்தி அங்கார சித்தங்களை ஒன்று அன்றுன்னு சொன்னது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவைதான் எவைதான் அந்த கரணங்கள் தான் இந்திரியங்களை நோக்க பிரகாசமாய் அறிவுடைய பொருளோடு நின்றாலும் அவை உயிரை நோக்க அப்பிரகாசமாய் அறிவில்லாத ஜட பொருளால் நிற்றலாம். இது ஏது, இதுக்கு இயல்பு. அதாவது இயல்புனா எடுத்துக்காட்டு வெண்பா காட்டுறார். பக்கம் பாருங்க 113. மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள் மனம் ஆதி மண்ணு புலனின் அல்லன் மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனின் உதிக்கும் கடல் திரையை ஒத்து. கீழே கொண்டு கூட்டு கொடுத்துருக்கிறாங்க. இந்த பாடல் எப்படி பொருள் செய்யணும்ட்டு கீழே அதன் பொருள் கொடுத்துருக்கிறார். இந்த மனம் முதலியவை மேற்கூறியவாறு சடமாயும் சித்தாயும் நிற்ற எவ்வாறு என்னும் மையத்தை நீக்குவதற்கு முதல் எடுத்துக்காட்டு. எப்படி எனக்கு புரியலைங்கய்யா நீங்கள் சொல்கிறது? இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம்னா இந்த கருவிகள் நோக்க அறிவுடைய பொருள் போல தெரியும் சொல்கிறீங்களே, எப்படி எனக்கு விளங்கலைங்கிறதுக்கு அதை விளக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? எடுத்துக்காட்டு என்பா முதல் எடுத்துக்காட்டு என்பா காட்டுறாரு. பாருங்க பொருள். மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள். மண்ணு புலன்கள் மனமாதியால் உணர்தல். அப்படிதான் படிக்கணும். பாட்டில் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க? மனமாதியால் மண்ணு புலன்கள் கொடுத்துருக்குறாங்க. பொருள் செய்யும் போது மனம் கொண்டு கூட்டி அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய பொருள் விரிவாக்கம் பாருங்க எப்படி இருக்குது? சத்தம் முதலிய புறத்து விடயங்களை செவி முதலிய இந்திரியங்களும் இந்திரியங்கள் வாயிலாக மனம் முதலிய அந்த கரணங்களும் உணரும். இப்போ பாருங்க, இந்த பொருள் செய்யும் போது மண்ணு புலன்கள் மனமாதியால் உணர்தல். அப்படி பொருள் செஞ்சீங்கன்னா தான் விளக்க உரைக்கு என்னவா இருக்கும்? ஏற்புடையதாக இருக்கும், பொருந்தும். நீங்கள் படிக்கும்போது இப்போ மனமாதியெல்லாம் இப்போ ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிச்சிருக்கணும்? மனம் முதலிய அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் என்னென்ன ஆரம்பிக்குதுங்க? சத்தம் முதலிய புறத்து விடயங்களை. அப்போ மண்ணு புலன்கள் சத்தம் முதலிய புறத்து விடயங்களை செவி முதலிய இந்திரியங்களும் இந்திரியங்கள் வாயிலாக மனம் முதலிய அந்த கரணங்களும் உணரும். இப்போ என்ன பண்ணணும்? மண்ணு புலன்களை ஒரு கோடு போட்டு மனமாதியால் உணர்ந்த ஒரு கோடு போட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் அம்புகுறி போட்டு வச்சிருக்கணும். அப்போதான் அந்த பொருள் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஓ இந்த இடத்துல இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ சத்தம் முதலிய விடயங்களை மனம் முதலிய செவி முதலிய இந்திரியங்கள் வாயிலாக மனம் முதலிய அந்த காரணங்களும் உணரும். இது புரிஞ்சுதா? நீங்கள் அடுத்தடுத்து பாருங்க. அப்படி நாம் நடத்தினதான் இங்கே மீண்டும் பாடலாக இருக்கு. மனம் முதலிய கருவிகள் வாயிலாக உள்ளே வருகின்ற இந்திரியங்கள் வாயிலாக வரக்கூடிய கருவி, அதாவது பொருள்களை விடயங்களை மனம் முதலிய கருவிகள் உணரும். அப்படி உணர்தல் உள்ளம் உணர்தல் மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல். அதை மாற்றி தான் படிக்கணும். பொருள் செய்யும்போது எப்படி செஞ்சிருக்கிறாங்க? அவ அந்த கரணங்குள் மனத்துக்கு மேல் ஆகிய புத்தியில் தோன்றி இன்ப துன்பம் முதலியவற்றை ஆன்மா
அறியும். எப்படி அறியும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது ஊமை சொல்றார். கடல் திரையை ஒத்து உதிக்கும், அதாவது இந்திரியங்களின் அறிவும் அந்தக்கரணங்களின் அறிவுமாய் இருவேறு அறிவும் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆன்மாவை வந்து பொருந்துதல் கடலில் உண்டாகிய கரையை பொருந்தும் அலை போல ஆகும். அதனில் மனமாதி புலனின் அல்லன். ஆகவே விடயங்களை இந்திரியங்களால் உணரும் மனம் முதலிய அவ்வந்தக்க இந்திரியங்கள் வேறாயினார் போல அந்த கரணங்களால் அவ்விடயங்களில் உள்ள இன்ப துன்பம் முதலானவை உணரும் ஆன்மா அந்த கரணங்களில் வேறாகும். இப்போ கடல் ஓமை சொல்ற ஊமையை புரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும், வேற அந்த செய்தியில் அவ்வளவுதான் செய்தி. கடலுடைய கரை, அந்த கரைக்கு வந்து சேர்கின்ற அலை. இந்த அலை முதல் அலையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு அலையா வந்து கரையை வந்து அடையுது. அதுபோல இந்த கரைக்கு ஆன்மா ஓமை, இந்த அலைக்கு கருவிகள் ஊமை. கருவிகள்னா எல்லாமே இந்திரியம் அந்த காரணம் என்று சொல்லக்கூடியலாம் ஊமை. இப்போ இந்த காட்சி இது கடல், கடல் சொல்லக்கூடிய காட்சி, இந்த கடல் இருக்கக்கூடிய காட்சியானது கடல்ங்கிறது தெரியுது. இந்த கடல்கள் எப்படி சேருது? அலையலையா அலையா. இந்த கடல் தான் நமக்கு விடயம். இந்த கடல் தான் என்னதுங்க? விடயம். ஒரு பொருள் நமக்கு படுது, அந்த விடயம், அந்த விடயம் என்னதுங்க? முதல்ல தலைய நான் வச்சுக்கணும். முதல்ல செவி, அடுத்தது மனம், அடுத்தது புத்தி, அடுத்தது ஆங்காரம், அடுத்தது சித்தம், அடுத்தது ஒன்றுச்சு இந்த விடயம். செவியின் வழியாக ஓசைங்கிற விடயம் முதல் கேட்டது. அந்த ஓசை எது முதல் பட்டுச்சு? செவி. செவி முதல் பட்டியது. செவி மனதில் நடந்தது. மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் ஆன்மா. இது ஒவ்வொரு அலையா ஒவ்வொரு அலையா ஒவ்வொரு அலையா வந்து கரை அடைகிற மாதிரி. புரியல? ஒரு பொருள் கரை, பொருள் அலை வழியாக கரை வந்து அடைவது போல ஒரு விடயம் ஆன்மாவுக்கு இந்த கருவிகள் வழியாக வந்து கரை ஆன்மாவினுடைய அறிவை அடையும். இதுதான் அந்த சொல்லக்கூடிய செய்தி. மனமாதியால் உணர்தல் மண்ணு புலன்கள், மனமாதி மண் புலனில் அல்ல மனமேல் உதித்த ஒன்றை உள்ள உணர்தல் அதனை உதிக்கும் கடற்கரையை கொத்து அப்படின்னு சொல்றார். செய்தி. அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மானத காட்சியினுடைய படிநிலைகள் நமக்கு எப்படி காட்சி நிகழ்வு முதல்ல பார்த்துக்கிறீங்களா? ஒரு புலன் போச்சுன்னா எப்படி சித்தம் வழியாக, அடுத்தது மனதின் வழியாக ஒவ்வொரு கருவியை தொழிற்படுத்த சொன்னோம் இல்லைங்களா? அதை செய்யலாம் காட்டுறாரு. பக்கம் 115 அந்த கரணங்களின் இயல்பு. அந்த கரணங்கள் இயல்பு நாம் எங்கே படித்தோம்? ஏற்கனவே நூல்லாம் படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க, உண்மைகளுக்கு படிச்சிட்டோம். அந்த கரணங்களுடைய செய்தி சொல்லக்கூடிய பாட்டு என்ன பாட்டுங்க? இதில் சொல்லியிருக்கு, உண்மை விளக்கத்தை சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு கேட்குறது. 17வது பாடல் என்ன சொல்லுதுங்க உண்மை விளக்கத்தில்? நேரம் ஆசிரியர் கேட்ட பதில் நான் சொல்லியிருப்பேன் வகுப்புல. ஆசிரியர் கேட்கும்போது புத்தகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போ கேட்பாரு புத்தகத்தை பார்த்து நம்ம முதலாளாக சொல்லணுங்கிறது அப்படிப்பட்ட வேகத்தோட நீங்கள் உத்வேகத்தோடு இருக்கணும். ஓதியிடும் நாளாரும் 17 16
16 அப்போ மண்மீதரும் ஆகோசத்துல அந்த கரணங்கள் அடைவே உரைக்க அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அந்த உற்றது சிந்திக்கும் என்று உணர். அந்த கரணங்கள் அடைவே உரைக்க கேள். அந்த கரணம் வரிசையா சொல்றேன் கேளு. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். என்னது? அந்த மனம் புத்தி ஆங்காரம் சிந்தை. நாளைக்கு விட்டாரா? அவ என்ன தொழில் பண்ணோம்? பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் என்று உணர். சுருக்கமா சொல்லதை நம்ம விரிச்சு படிச்சோம் சரிங்களா? சித்த சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் ஊற்றலும், மனம் ஐயரும் இப்படின்னு படிச்சோம். அதே செய்தி தான். விரிக்க வேண்டிய பாட்டெல்லாம் விரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. செய்தி பாருங்க. சிந்தித்தாய் சித்தம் தெளியாததாய் ஆங்காரம் குந்தியாய் ஆய்ந்து மனம் ஆகி பந்தித்து மனமாகி பந்தித்து ஆங்காரமாய் தெளியாது குந்தியாய் ஆய்ந்து வெவ்வேறு துணிந்து இவ்வேறாம் போது அவ்வேறாம் போல். கீழே பொருள் பாருங்க. ஒவ்வொரு எடுத்துக்காட்டு வெண்பாலையும் ஒரு ஓமை இருக்கும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இந்த பாட்டில் என்ன ஓமை சொன்னாரு? கடல் அலை. இதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு காட்சி எப்படி வந்து சேருகிறது? கடல் அலைகள் போல வந்து சேருகிறது. கடல் அலைக்கு எதுக்கு ஓமை? கருவிகளுக்கு ஓமை செய்யலாம். அப்படின்னு அலை ஒவ்வொரு அலையா வந்து கரை அடையிற மாதிரி மனம் புத்தி அங்காரம் சித்தம் கருவி இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருவிகளாக வந்து உயிருக்கு ஒரு காட்சி ஒரு விடயம் அனுபவத்துக்கு வருது. ஏன்னா அடுத்தது ஒரு கடல் திரை ஓமை இந்த அதிகாரத்திலே வரப்போகுது. அது வேற காரணத்துக்காக சரிங்களா? கடல் ஓமையை தான் அது வேற காரணத்துக்காக சொல்ல போற. இந்த வெண்பாலை அதாவது 2வது எடுத்துக்காட்டு வெண்பாலை என்ன ஓமை சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் கதிரவன் சரிங்களா? பொழுது அதாவது காலம் என்று சொல்லக்கூடிய பொழுது. பொழுது எப்படி நிற்குது? காலம் வேற வேற காலம்லாம் நிற்குதா இல்லைங்களா? நிகழ்காலம், கலிகாலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய நாள், நேரம், வாரம், மணி, நிமிடம், நொடி இப்படி பலவா இருந்தாலும் இந்த பொழுதுங்கிறது மாறி இருக்குதா? பொழுது என்று சொல்லக்கூடிய காலம் மாறாம காலத்தினுடைய கூறுபாடுகள்லாம் வேறு வேறானால இந்த காலம் என்ன ஆகாது? மாறுபடாது. அதுபோல இங்க சிந்தி அந்த கரணங்கள் எல்லாம் தொழில்படுகின்ற நிலையை சொல்லி அதை சொல்றார். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க. உள்ளம் கலாதி தத்துவங்களின் உள்ளீடாய் நின்ற காரணத்தினால் உள்ளம் என்று கூறப்பட்ட புருட தத்துவமாகிய உயிர். இங்கே மீண்டும் அதே தான். உள்ளம் சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருந்தா போதும் கேட்டீங்கன்னா, உயிர் ஆகிய புருடன். உள்ளம்ங்கிறது சில இடத்துல உள்ளம்னா மனம்னு வரும், உள்ளம்ங்கிறது சில இடத்துல உயிர்னு வரும். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்றோம்? உயிராகிய புருடன். உயிராகிய புருடன் சொன்னாவே புருடன்னாவே என்னென்னலாம் இருக்குன்னு வந்துடும் ஞாபகத்துக்கு? எல்லாம் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் புருடன். ஆனா அந்த பாட்டில் விளக்கம் எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்க. உள் கலாதி தத்துவங்கள், கலை முதலிய தத்துவங்கள். அதானதுங்க கலா. இது படிக்கும் போது அறிவுக்குள்ள போனதான் சொல்றாங்க. கலாதி தத்துவங்கள்லாம் கலை முதலிய தத்துவங்களின் உள்ளீடாய் நின்ற காரணத்தால், அந்த கலை முதலிய தத்துவங்கள்லாம் கூடி நின்ற காரணத்தினால் உள்ளம் என்று கூறப்பட்ட குருட தத்துவமாகிய உயிர், அந்த உயிர் ஆங்கு எங்க ஆங்கும் இந்திரியங்களின் உணர்வால் கண்ட விடயங்களின் ஒன்றனை மனம் முதலிய அந்த கரணங்களால் உணரும் மானத உணர்வும் ஒன்று போலின்றி வேறு வேறு விதமாய் நிகழும். எவ்வாறு எனின் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் இந்திரியங்கள் உணர்வால் கண்ட ஒரு பொருளை மனம் முதலிய அந்த கரணங்களால் எப்படி உணரும்? மானத உணர்வை உணரும். அந்த மானத உணர்வு எப்படி நிகழும்னு சொல்ற மனம். இப்போ நான் பார்த்தோம்ங்களா, வாயிற்காட்சி, மானத காட்சி, ஐயக்காட்சி, திரிவு காட்சி, தன்வேதனை காட்சி. இந்த காட்சியெல்லாம் எப்படி ஒன்றன் பின் ஒன்றா நிகழும் அப்படின்னா அது அந்த கரணனுடைய தொழில் சொல்றார். அந்த கரணங்கள்ல அதாவது இந்திரியங்களின் உணர்வால கண்ட விடயங்களை ஒன்றை மனம் முதலிய அந்த கரணங்கள் உணர்வு மானத உணர்வு எப்படி நிகழும்? ஒன்று போல் இன்றி. அது எப்படி நிகழாது? ஒன்று போல் இன்றி ஒன்றை அதாவது வேறு வேறு விதமாய் நிகழும். எவ்வாறு எனின்
சித்தமாய் சிந்தித்து. அதாவது இப்ப நம்ம உண்மை வழக்கத்தில் படிச்சதான் சித்தம் சிந்திக்கும். எதை சிந்திக்கும்? முதல்ல நின்று இந்த பொருள் யாதாகற்பாளதோ என்று சிந்திக்கும். அதான் இங்க சொல்றார். அதாவது சித்தமாய் நின்று ஒரு பொருளை பிண்டமாக இது யாதோ ஒன்று தோன்றுகின்றது என்று சிந்தித்து அறியும். அப்படி சிந்தித்து அறிந்ததனை மனமாய் பந்தி அதன் பின்னர் மனமாய் நின்று பிண்டமாய் அறியப்பட்ட பொருளை இது இன்னதாகும் எனவும் அவ்வாறு ஆகுமோ ஆகாதோ எனவும் பற்றி அறியும். அப்ப என்ன ஐயம்? நீங்க அங்க முதல்ல சித்தம் இந்த பொருள் யாதாகற்பாளதாக இருக்குமோ என்று பிண்டமா அறியும். மனம் இது இந்த பொருளா இருக்கலாம் அல்ல இதா இருக்கலாமா இல்லையோ அப்படின்னு அங்க ஐயம் நிகழும். அடுத்தது ஆங்காரமாய் தெளியார். அதன் பின் ஆங்கார அடுத்தது ஒரு பாருங்க, மனமாய் பந்தித்து அப்பொருளை இது இன்னதாகும் எனவும் அவ்வாறு ஆகுமோ ஆகாதோ என்று பற்றி அறியும். ஆங்காரமாய் தெளியார். அதன் பின் ஆங்காரமாய் நின்று அதனை இன்னது என துணிவேன் என அகங்கரித்து அறியும். ஆங்காரம்னா ஊற்றெடுத்த எழுமே தவிர அது என்ன பண்ணாதுங்க, இதுதான் நிச்சயிக்காது. இதுதானே நிச்சயம். ஆங்காரம் ஒண்ணு கேட்டா இது இன்னதாக பாலும் என்ன பொருளா இருக்கு நான் அறிந்தே தீருவேன் அப்படின்னு ஆங்காரம் பண்ணுங்க துணிந்து எழும். அப்படி துணிந்து எழுந்து அகங்கரித்து எழுந்த அந்த உணர்வானது புந்தியாய் ஆய்ந்து அதன் பிறகு புந்தியாய் நின்று அதனை இன்னதென நிச்சயத்து அதை புத்தியாய் என்ன பண்ணுங்க இதுதான் அப்படின்னு பாருங்க. தொழில் கருவி வழியா சொல்லும்போது எப்படி சொல்றோம்? வரிசை மனம் புத்தி அகங்காரம் சித்தம். தொழில் முறை சொன்னோம்னா தனியாக எழுதி வச்சுக்கணும். எப்படி தொழில் முறை முன்னாடி இருக்குது, குறிப்புகளே இருக்குது. மனம் சித்தமா நின்று இது இந்த பொருளா இருக்குமா அந்த பொருளா இருக்குமான்னு தேடி பிண்டமாக அறிந்து மனம் ஐயுற்று அகங்காரம் இது இதுதான் என்று துணிவேன் என்று அதுக்கப்புறம் புத்தி நிச்சயத்து அதுக்கப்புறம் சித்தம் இழந்த பொருளை அனுபவிக்கும். அப்போ மனம் அகங்காரம் புத்தி சித்தம் தொழில்முறை கீழே நோட்ல இருக்கு, தனியாக நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. புந்தியாய் அதன் பிறகு புந்தியாய் நின்று அதனை என்னதென்ன நிச்சி வெவ்வேறு துணிந்து இவ்வேறா இவ்வாறு உடலில் உண்டாகும், அதாவது இவ்வாறு கடலில் உண்டாகும் அலை ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுவது போல அந்த கரணங்களால் உண்டாகும் உணர்வும் ஒன்றன் பின் ஒன்றாய் வேறு வேறாய் தோன்றும். அவற்றையெல்லாம் உயிர் அறியும். அந்த கரணங்களுள் சித்தம் மனத்தின் தொழிலை செய்யவும் மாட்டாது அறியவும் மாட்டாது. மனம் சித்தத்தின் தொழிலை செய்யவும் மாட்டாது அறியவும் மாட்டாது. இவ்வாறு பிறவுமாகும். உயிர் அந்நான்கின் தொழிலையும் அறிவதால் அந்த கரணங்களில் வேறு ஆகும். எதுவோனா போல் அவ்வேறாம் போல் அந்த கரணங்களோடு கூடி நின்றும் உயிர் வேறாகிறது எது போல என்றால் அந்த கரணங்களோட உயிர் கூடி நிற்குதே, அப்படி கூடினாலும் இந்த அந்த கரணங்கள் எது போல அப்படின்னு கேட்டா உயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க. கால தத்துவம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோட கூடி நின்று நாளிகை நாள் பட்சம் மாதம் வருடம் முதலியவனால் பாகுபட்டு வேறுபடினும் சூரியன் முதலியவற்றின் அக்கால தத்துவம் வேறு ஆகினார் போல கால தத்துவம் போல உயிர் சூரியன் நாளிகை போன்ற மற்றது போல அந்த காரணங்கள் இந்த அந்த காரணங்களோட கூடி நின்றாலும் இந்த ஆன்மா என்ன தனித்த பொருள். இது சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ஆன்மா ஒரு தனித்த பொருள், சூரியன் அந்த காரணங்கள் தனித்த பொருள், இது தனித்தனி. அப்போ அந்த காரணங்கள் ஆன்மா அல்ல. அதான் சொல்ல வர முதல் வெண்பாவில் ஆன்மாவுக்கு அறிவு எப்படி வந்து சேரும், ஆன்மாவுக்கு அறிவு வேணுங்க, காட்சியினுடைய பலன் எப்படி வந்து சேரும்னு காட்டினார். அப்படி நிகழ்வது எப்படி நிகழ் அந்த அந்த காரணங்களுடைய தொழில் என்ன, அந்த காரணங்கள் வழியாக வந்து உயிருக்கு வந்து சேரும்னு சொன்னோம்னா அந்த அந்த காரணங்களுடைய தொழில் என்ன. ஏன்னா முதல்லயே உண்மை விளக்கத்திலே இந்த செவி தோல் கண்ணாக்கு மூக்குகளை என்ன தொழில் பார்த்தாச்சு, வாய் கால் கை இருவாய் திருவாய்கள் என்ன தொழில் பார்த்தாச்சு, அந்த காரணங்களுக்கும் பார்த்தாச்சு. இங்க சிறப்பு பற்றி அந்த காரணங்களுடைய தொழில் என்ன பண்றாங்க எடுத்து ஓதுற. ஏன் எடுத்து ஓதணும்? நம்ம சிவஞான சித்தியார் படிக்கும்போது வகுப்பு படித்தோம் சரிங்களா. அங்க முதல்ல 4ஆம் நூற்பாவில் அந்த காரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னாலும் அவங்க எடுத்து தனியா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இந்த மனம் புத்தி அகங்கார சித்தங்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா
இந்த கருவிகளை காட்டிலும் இது நுட்பமான நிலையில் இருக்கிறதுனால இதுவும் ஆன்மா அல்லங்கிறத அங்கே எடுத்து காட்டினார். எனவே இங்கே தான் எடுத்து காட்டுறாரு. எனவே அந்த இந்த பாடல்ல அந்த கரணங்களுடைய தொழில், அதாவது இயல்பு என்னன்னு காட்டிட்டார். இனி அடுத்த வெண்பா, மூன்றாவது வெண்பா, அந்த கரணங்களை இயக்கும் அக்கரங்கள் பற்றிய விளக்கம். அந்த கரணங்கள் சடம். இந்த அந்த கரணங்கள் அறியுதுன்னு சொன்னா அது தானா அறியுமா? கருவிகள் தானா அறியுமா? இல்லை இந்த அந்த கரணங்கள் தான் தொழில்படுதுன்னு சொல்றமே. அந்த கரணங்கள் அறியுது, தொழில் செய்கிறது. என்ன தொழில் செய்கிறது? மனம் பற்றுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, ஆங்காரம் ஊற்றுகிறது. இதெல்லாம் தொழில் செய்யுது. இந்த தொழில் செய்யறதும் கருவிகள் எல்லாம், அதாவது அந்த கரணங்கள் எல்லாம் செயல்படுவதும், இந்த செயல் என்பது தொழில். அப்போ அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கருவிகள் எல்லாம் தொழில்படும் முறை தானாக தொழில்படுமான்னு கேட்டால் படாது. ஏன்? அவையெல்லாம் சடம். அப்போ அதை தொழில்படுத்துவதற்கு எது செய்கிறது அப்படின்னா அச்சரங்கள் என்று சொல்லக்கூடிய அக்கரங்கள், எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள்லாம் என்னன்னு இந்த பாட்டிலையும் அடுத்த பாட்டில் அந்த எழுத்துக்களும் சடம்தான். அதை இயக்கக்கூடிய அதிதெய்வங்கள் யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதிதெய்வங்களும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவது இந்த பாடல். எனவே இந்த பாடலுக்கு அடுத்த பாடலுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா சிறிய ஒரு தொடர்பு வேறுபாடு தான். இந்த பாடல்ல அந்த கரணங்கள் தானாக இயங்க மாட்டா, அவை சடம். அவை இயங்குவது அக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களினால். அந்த எழுத்து அடுத்த பாடல அந்த எழுத்துக்களும் சடம். அந்த எழுத்துக்களை அதிதெய்வங்களாக நின்று இறைவன் இயக்குகிறான் என்று பாடல். இந்த பாடல் பாருங்க. அகார உகாரம் அகங்காரம் குந்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாதியவற்றை நாதம் உலவடிவாம் நாடில் பிரணவமா ஓதம் கடல் திரையே போன்று. இப்போ இந்த கருவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4 எழுத்துக்கள் வழியாக இயங்குது. ஆனால் இங்கே பாடல்ல 5 எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். அகாரம், உகாரம், மகாரம் என்று சொல்லக்கூடியதும் நாதம், விந்து. இந்த 5 எழுத்துக்கள். இந்த நாதம் விந்துன்னா எது நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது தெரியாது. சரிங்களா? எழுத்துக்கள் என்ன ஆகிட்டே போகும், நுட்பமாகிட்டே போகும். இப்போ நம்ம அகாரம் சொல்கிறோம். அகாரம் சொல்றது எது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம பரிமேலழகர் உரை சித்தாந்தம் படிக்கிறதுனால அகாரம் சொன்ன சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? தமிழ் எழுத்து ஆண் சொல்கிறோமா இல்லையா? அகாரம் சொல்கிறோமா இல்லையா? அகாரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதல. இந்த நூல் நம்ம குறளுக்கு என்ன எப்படி படிக்கணும்? அகரம் எழுத்து, அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள் செய்யும்போது எழுத்துக்கள் எல்லாம் அகர முதல, உலகு ஆதி பகவன் முதற்று. பொருள் செய்யும்போது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. இந்த உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது. உலகம் பொருள். சரிங்களா? இப்போ முதல் நம்மளுக்கு நம்ம பின்னாடி இருக்கிறது வேண்டாம், முன்னாடி வந்துங்க. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. எழுத்தெல்லாம் சொல்லலை. என்னன்னு சொன்னாங்க? எழுத்துக்கள் எல்லாம். எழுத்துக்கள் எல்லாம் என்னது? எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுங்க? எத்தனை எழுத்துக்கள் இருக்குது தமிழ்ல? 216. தமிழ் எழுத்துக்கள் எத்தனைங்க? 247. சரிங்களா? இப்போ இந்த 247 எழுத்துக்களை மட்டும் அங்க சொல்லல. எல்லா எழுத்துக்களுக்கும் எது முதல்? அப்படின்னா தமிழ் எழுத்து ஆ இல்லை, ஆங்கிற ஓசை. ஆங்கிற ஓசை அது எப்போ வரும்? பாயை திறந்தீங்கன்னா வரும். எப்படி வரும்? பாயை திறந்தா வரும். பாயை திறந்தா தான் வரும், வேற எதுவும் வராது. பாயை திறந்தாவே எது வரும்? ஆ பேசணும். என்ன பண்ணணும்? அப்போ வர்ற ஆங்கிற அங்காத்தல் ஓசை பாருங்க, அந்த எழுத்தை தான் சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்த எழுத்தை விளங்கிக்கிறதுக்கே நம்ம செயல் சித்தாந்தம் படிக்கணும்.
புரியுதா? இப்போ அதை தாண்டி உகரம், மகரம், அதை தாண்டி விந்து, நாதம். அப்போ அந்த எழுத்து எவ்வளவு சூட்சமமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை விளங்கிக்கணும்னா எழுத்துக்கள் எங்கிருந்து நம்மளுக்கு தோன்றி வருகின்றன. எழுத்துக்கள் இறைவன் நம்மளோட உயிரோடு 2 பொருளை கூட்டுறாரு. இறைவன் உயிருக்கு அறிவு விளங்குறதுக்காக தான் அதை கூட்டியிருக்கிறாரு. இந்த உலகம் இருக்கு, உயிருக்கு அறிவு உலகம் இருக்கு, இது கொடுத்துருக்கிறாரு அறிவு விளங்க, அவ்வளவுதான். சரிங்களா? உலகம் பொருள், உலகம் என்பது என்னங்க? பொருள். பொருள் போல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்காரு. வாக்கும் என்னது? அறிவு விளங்குறதுக்கு தான். வாக்கும் அறிவு விளங்குவதற்கு தான். உலகமும், உலகம் வந்து பொருள் பிரபஞ்சம், சொல்லு சொற்பிரபஞ்சம். இது சொல்லாகிய உலகம், இது பொருளாகிய உலகம். உடம்பு, உலகம் இதெல்லாம் என்னதுங்க? பொருளாகிய உலகம். இந்த பொருளாகிய உலகத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக கொடுத்திருப்பது சொல்லாகிய உலகம். சரிங்களா? இது சொற்பிரபஞ்சம், இது பொருள் பிரபஞ்சம். இப்போ இந்த பொருளை கூட்டியிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. உடம்போட உயிர் என்ன பண்ணிருக்கிறாரு? கனெக்ட் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? கூட்டணி சேர்த்து விட்டுருக்கிறார். இன்னொரு கூட்டணி மறைமுக கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி எதுங்க? சொல். அது எங்க கூட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு மூலாதாரத்துல கூட்டுறாரு. சரிங்களா? மூலாதாரத்துல தான் இந்த சொல் என்ன ஆகுதுங்க? போய் நாதமாக, அதாவது ஒளியாக. இல்லை, ஒரு ஒளினா வேறுபாடு இல்லாத ஒளி. நம்மளுக்கு ஒளினா வேறுபாடு உடையது. வேறுபாடு இல்லாத ஒளிக்கு பேரு ஓசை. இல்லை, ஒரு நாதமா ஓசையை எங்க கூட்டுவார்? உயிருக்கு மூலாதாரத்துல. அங்கிருந்து நாதமாக புறப்பட்டது தொப்புளுக்கு வரும். தொப்புளுக்கு வரும்போது, உந்திக்கு வரும்போது அந்த இடத்துக்கு பேரு விந்து. இதயத்துக்கு வரும்போது அது மகரம். கண்டத்துக்கு வரும்போது உகரம். வாக்குல வரும்போது அகரம். இது சொல்லு பிரயாணம் பண்ணக்கூடியது, அந்த எழுத்து பிரயாணம் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? அந்த பிரயாணம் பண்ணும்போது இந்த 5 எழுத்துக்களும் எதை எதை இயக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகரம், அகங்காரம். அகங்காரம் என்பது ஆங்கிறது அகங்காரத்தை இயக்குவது. ஆவுக்கு ஆ. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிற சொல் எந்த கருவியை இயக்கும்? அகங்காரத்தை இயக்கும். உகாரம் புத்தியை இயக்கும். மகாரம் மனத்தை இயக்கும். மாவுக்கு மா. ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அகம் ஆங்கிறது ஆங்கிற எழுத்து அகங்காரத்தை இயக்கும். உகரம் புத்தியை இயக்கும். மகரம் மனத்தை இயக்கும். விந்து சித்தத்தை இயக்கும். நாதம் புருடனை இயக்கும். நாதம் புருடன் என்னதுங்க? உயிர். அந்த கலாயுத தூணோடு கூடி இருக்கக்கூடிய உயிரை நாதம் இயக்கும். பாருங்க, நாதம் உயிரை இயக்கும். விந்து சித்தத்தை இயக்கும். மகாரம் மனத்தை இயக்கும். உகாரம் புத்தி இயக்கும். அகாரம் அகங்காரத்தை இயக்கும். இதான் பாடல். அகாரம் 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 அகரம் அகார உகாரம். அடுத்து சேர்த்து என்ன வைக்கிறாருங்க? அங்காரம் புத்தி. என்னதுங்க? நிரல் நிறையா கூட்டணும். அகாரத்துக்கு அங்காரம், உகாரத்துக்கு புத்தி. அடுத்தது மகாரம் மனம். நேரடியா சொல்லிட்டார். அகார உகார அகங்கார புத்தி, மகாரம் மனம், சித்தம் விந்து. முடிச்சிட்டாரா? 4 சொல்லிட்டார். அகார உகார அகங்காரம் 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 புத்தி, மகாரம் மனம், சித்தம் விந்து. பகாது இவற்றை நாதம் உளவடி. இந்த பகாது இவற்றை விட்டுருங்க, அது பின்னாடி கூட சேர்த்தணும். நாதம் உள வடிவாம். 5 சொல்லியாச்சு. நாதம் உயிர் வடிவாம். உளம் என்பது என்னதுங்க? உயிர். இப்போ பாருங்க, அகாரம் ஆங்காரம் 1 1, உகாரம் 2, புத்தி 2 2, மகாரம் மனம் நேரடியா இருக்குது 3 4, சித்தம் விந்து 4. பகாதி இவற்றை அப்புறம் பின்னாடி சேர்த்தலாம். அடுத்ததுங்க நாதம் உளம். நாதம் உளம் 5. இந்த 5ம் என்னங்களா? பகாது இவற்றை நாடி. இதை பிரிக்காம ஆராய்ச்சிங்கன்னா வகுத்தல் என்னதுங்க? பிரித்தல். பகாது அப்படின்னாங்க பிரிக்காம நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா பிரணவமா. இது எப்படி இருக்குது? பிரணவமா இருக்குது. இந்த 5ஐயும் பிரிக்காம பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? பிரணவமா இருக்கு. அதான் இங்க பகாது இவற்றை நாடி பிரணவமா. சரி, இந்த 5க்கும் உணர்வு எப்படி நிகழுதுன்னா
போதம் கடல் திரையே போன்று. மீண்டும் கடல் திரை வருது சரிங்களா. போதம் கடல் திரையே போன்று. அதுக்கு அந்த ஊமை விளக்கம் பாருங்க கீழே 117வது பக்கம். கடலின் அலை புதிது புதிதாய் தோன்றி ஒடுங்கி வருமாறு போல் ஆகும். நமக்கு புத்தி அந்த ஐந்துலையும் எப்படி மாறி மாறி அறிவு நிகழ்ந்துட்டு இருக்குன்னு கேட்டால் கடல்ல அலை புதிது. இப்போ இந்த பாட்டில் கடல் எது அலை எதுக்கு சொல்லப்படுது? புதிது புதிதாய் தோன்றி வருவதற்கு. அறிவு நம்மளை மனம் புத்தி அகங்காரம் சித்தங்கள் வழியாக உயிர் கேட்டாகும் புதிது புதிதாய் உணர்வு அறிவு வந்து அறிவு புதுசு புதுசானதுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அது அங்க சொன்னது என்ன கேட்டீங்கன்னா வந்து சேர்வதற்கான படிநிலை. கருவிகளிலிருந்து மனசுக்கு, மனதிலிருந்து புத்திக்கு, புத்தியிலிருந்து அங்காரம், அப்படி வரிசை படிநிலையில வந்து சேர்றதுக்கு. இங்க கடல் சொன்னதுக்கு, கடற்கரை சொன்னதுக்கு கேட்டீங்கன்னா புதிது புதிதாய் அலை தோன்றும். கடல்ல அலை எங்க தோன்றுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரிங்களா. இந்த அலை அதுக்கு முன்னாடி அலையில தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே ஒரு கடல் ஒரு கப்பல் எடுத்துருவோம் சரிங்களா. இந்த அலையை கண்டுபிடிக்கிறேன்னு போனோம்னா எங்க போய் கண்டுபிடிக்கிறது? போயிட்டே இருக்கும் சரிங்களா. இதுக்கு முடிவே இல்லை. என்ன ஆகுங்க? சுழற்சி. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல். பிறவியே பெருங்கடல் கேட்டா அதுக்கு பரிமேல உரை எழுதினார் காரண காரியம் ஏ பற்றி புதிது புதிதாய் தோன்றி வருதல். இந்த அலைக்கு அந்த அலை காரணம், அந்த அலைக்கு அந்த இது புதிது புதிதாக தோன்று. இந்த பிறவி எப்படிங்க? இந்த பிறவி காரணம் போன பிறவியில் செய்த வினை, போன பிறவியில் செய்த வினைக்கு காரணம் அந்த பிறவிக்கு. அப்படி ஒவ்வொன்றா காரண காரியை தொடர்ச்சி பற்றி வரனால பிறவி பெருங்கடல் என்று உமைத்தார். எனவே இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அகங்காரம் அகாரம் உகாரம் மகாரம் நாவிந்து நாதம். இந்த ஐந்தும் அகங்காரம் புத்தி மனம் சித்தம் உயிர் இல்லை சித்தம் உயிர் இந்த ஐந்தையும் செலுத்தும் அப்படின்னு சொல்ல வந்த செய்தியை தெரிந்து கொள்ளணும். அதோட கூட அங்க ஓமை என்ன வச்சுருக்காங்க கேட்டீங்கன்னா கடல் திரை போல இந்த உயிருக்கு அது என்னதுங்க? இந்த கருவிகள் வழியா புதிது புதிதாய் தோன்றி வரும். அடுத்த பாடல்ல 119வது பக்கம் 110 110 தென்னிலவு ஓங்காரத்து ஈசர் சதா சிவமாம் நன்மிய விந்து ஒடு நாதத்து கண்ணில் பகர் அயன் மாலொடு பரமன் அதிதெய்வம் அகர புகர மகரத்தாம். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அந்த கரணங்களை அச்சரங்கள் செலுத்துன்னு சொன்னாரு. அந்த அச்சரங்களை எப்படி தானா செல்லுமா அதுவும் சடந்தானே அப்படின்னு சொல்லும்போது அதை செலுத்தக்கூடிய அதிதெய்வங்களை இந்த பாட்டில் சொல்றாரு. அதான் பாடலை சொல்லும்போது சொன்னார். கீழே கொண்டு கொடுத்துருக்கிறாரு. அது கீழே பொருள் பாருங்க. நண்பர்களே கீழே பொருள் பாருங்க. எண் நிலவு அப்படின்னா மனத்தால் அறியப்படும், அதாவது எண்ணத்தின் கண். எண் என்பது அங்கன்னா எண்ணிக்கை இல்லை, எண்ணத்தின் கண். மனத்தால் அறியப்படுவதாய் நிலவு அகத்து விளங்கிய, மனத்தால் அறியப்படுவதாய் அகத்து விளங்கிய ஓங்காரத்து நன்னிய பிரணவத்தில் பொருந்திய அதிதெய்வம் கண்ணில். போன பாடல் ஒரு செய்தி சேர்த்து நினைவுபடுத்திங்க. ஓங்காரம் என்பது சமட்டி பிரணவம் புரியல. அஞ்செழுத்து என்பது வேட்டி பிரணவம். இந்த அஞ்செழுத்து தான் அகார உகார மகார நாதம் விந்து இல்ல. நம சிவாய அப்படின்னு எழுதுனீங்கன்னா சிவாய நமன் எழுதுனீங்கன்னா சி நாதம், வா விந்து, யா என்னதுங்க மகரம், உகாரம் மா, நான் வந்து உகாரம் வந்து நா, மகாரம் வந்து ஆ. இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது அஞ்செழுத்துன்னு சொல்லக்கூடிய நமசிவாயமும் அகர உகர மகரம் நாதம் என்று சொல்லக்கூடியதும் இதெல்லாம் எதனுடைய விரிவாக்கம்? பிரணவத்தினுடைய விரிவு. எல்லாமே ஓங்கிற குடிலையில வந்து அடங்கும்
சரிங்களா? ஓம் அப்படின்னு சொன்னோம்னாவே எல்லா எழுத்துக்களும் அடங்கும். அந்த ஓமுக்குள்ள நம்ம நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஆ உ இம். சில இடத்துல சொல்லும்போது அப்படி அந்த ஆம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் கூட தெரியாம அப்படி தான் எழுதியிருப்பாங்க, AUM போட்டிருப்பாங்க இல்லை. ஆனால் அவங்க என்ன நாதம் இந்தும் அதில் தான் இருக்குதுங்க. அவங்களுடைய அறிவு செல்லலை. அவங்களோட அறிவு எது வரையும் சென்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓம்ங்கிறதுக்குள்ள அகார உகார மகாரம் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு? நாதமும் விந்தும் இருக்கிறது. இது சமட்டி. ஓம் வியட்டி வேஷ்டி விரித்தது. விரிந்ததுன்னு கேட்டால் பிரணவம். பிரணவம் விரிந்தது என்னதுங்க? அகார உகார மகார நாதம் விந்து. எனவே இந்த பாடல்ல பாருங்க, மனத்தால் அறியப்படுவதாய் அகத்து விளங்கிய ஓங்காரத்து நன்னிய, அதாவது பிரணவத்தில் பொருந்திய, ஓங்காரத்தில் நன்னிய பிரணவத்தில் பொருந்திய அதிதெய்வம் கண்ணில். அதிதெய்வத்தை நினைச்சீங்கன்னா எழுத்துக்களுக்கு அதிதெய்வத்தை கருதும் பொழுது நாதத்து சதாசிவம், விந்துக்கு ஈஸ்வரம், மகரத்துக்கு பரமேஸ்வரம், உகரத்துக்கு திருமால், அகரத்துக்கு பகர் அயனம், அகரத்துக்கு திருமால் பிரம்மன் என்று சொல்லப்படும். எனவே இந்த ஐந்து நிலையில் நின்று 5 எழுத்துக்களை இவங்க என்ன பண்றாங்க? செலுத்துகிறார்கள். இல்லை, இப்போ நீங்க பிரம்மனுக்கு ஒரு எழுத்து செலுத்துறார், திருமால் ஒரு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த 5 பேரும் எழுத்து செலுத்துறாங்கன்னு நினைச்சக்கூடாது. அது வழியாக நமக்கு அறிவு நிகழும்படி செய்யறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னு கேட்டீங்கன்னா நாதம் விந்து மகேஸ்வரம் சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தின்னு படித்தோம் இல்லையா? இதெல்லாம் என்ன நிலையில் இருக்குன்னு படித்தோம்? ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒரு தொழில் உண்டு, ஒரு குணம் உண்டுன்னு படித்தோம். நீ இருக்கா? இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே மேலே படிக்கும்போது விலங்கு இது விலங்குகளேன்னு இப்போ கவலையே படக்கூடாது. மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் படிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிங்கன்னா நாதம் ஞானமே வடிவாக இருக்கும், விந்து கிரியையே வடிவாக இருக்கும், சாதாக்கியம் ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும், மகேஸ்வரம் கிரியை மிகுந்து ஞானம் குறைவாக இருக்கும். சுத்த வித்தையில ஈஸ்வரர் வித்தியேஸ்வரர் என்ன பண்ணுவார்? அவர் ஞானம் மிகுந்து கிரியை குறைந்திருக்கும். இப்போ ஞானம் என்று சொல்லக்கூடிய எழுத்து, அந்த எழுத்தை யார் இயக்குறார்? பாட்டு பாருங்க, நாதத்தை யார் இயக்குகிறார்கள்? நாதத்தை யார் இயக்குறார்? சதாசிவராகி இறைவன் என்ன நிலையில் இருக்கிறாரு? சதாசிவம் எப்படி இருக்கிறாரு? இப்பதான் சொன்னேன், நாதம் என்ன பண்ணுது, விந்து என்ன பண்ணுது, சதாசிவம் என்ன பண்ணுது சொன்னோமா? சதாசிவம் என்ன பண்ணுவாரு? கிரியையும் ஞானமும் சமமா இருக்குது. அப்ப நாதம் என்கின்ற சதாசிவத்தின் வழியாக அந்த எழுத்து உயிருக்கு செலுத்தப்பட்ட அந்த உயிருக்கு என்ன அறிவு வழங்கிட்டு இருக்கோம்? கிரியையும் ஞானமும் சரிசமமாக விளங்கும். அதனால சிவலிங்க திருமேனியை கும்பிட சொல்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கிரியையும் ஞானமும் சரிசமமாக செயல்படுவதற்கு. சரிங்களா? இப்ப அதுவே விந்துங்கிறது என்னதுங்க? யார் இயக்குறார்? அதுவும் சதாசிவமா? மகேஸ்வரம், அதான் ஈஸ்வரம். புரியுங்களா? மகேஸ்வரம் தத்துவத்தில் என்ன தொழில் நடக்குது? கிரியை அதிகமாக ஞானம் குறைந்து, கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து, கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து. இப்ப பாருங்க, விந்துங்கிறது என்ன? சக்தியினுடைய வடிவம். விந்து சக்தி. கோயில்ல சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் பார்க்குறோமா, திருமேனிலாம் பார்க்குறோமா, இதெல்லாம் என்னங்க? சக்தியின் வடிவம். சக்தியின் வடிவம் தான் எல்லா வேதமும். வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, அம்மையப்பர், அர்ஜுனாசுர் தனித்தனி உருவமாக பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் என்ன? இறைவனுடைய சக்தியினுடைய வேதங்கள், வடிவங்கள். புரியுதா? அப்போ அந்த விந்துன்னு சொல்லக்கூடிய எழுத்து செலுத்தணும்னா இறைவன் என்ன செலுத்துவாரு? நமக்கு தொழில்பாட்டு அதிகமாக செலுத்துவாரு, ஞானத்தை. அப்ப அது போகத்துக்கு, அது என்னதுக்குரியதுன்னு கேட்டீங்கன்னா போகத்துக்குரியது. போகத்துக்கு எது தேவைன்னு கேட்டீங்கன்னா செயல்பாடு அதிகமா தேவை, அறிவு குறைந்தது. இந்த எழுத்துக்கள் செயல்படுத்துற முறையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுவுமே இறைவன் எப்படி செலுத்துவான்னு கேட்டீங்கன்னா வினைக்கு தகுந்த மாதிரி.
புரியல? இப்போ நம்மளுக்கு தொழில் நல்லா செய்யணும், தொழில் என்னதுங்க, வேலை நல்லா செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்னு செய்யணும்னா அறிவு இருந்தால் நல்லா ஓடி ஓடி உழைக்கணும். எந்த தத்துவத்தை, இந்த தத்துவத்தை கூட்டு அப்போ அதுக்கு என்ன இருக்கணும், அப்போ அந்த வினை இருக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு எதையுமே செய்ய முடியல, செய்யலாம், படித்தா மட்டும் போகும்னு தோணுது, வேலையெல்லாம் செய்யணும்னு தோணுது. என்ன வேணும், அப்போ அங்கே என்ன மட்டும் தொழில்படுது, ஞானம் மட்டும் தொழில்படுது, கிரியை தொழில்படுது. இல்லை இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் இந்த 5 எழுத்துக்கள் என்ன பண்ணுதுங்க, பெருமான் என்ன பண்ணுறாரு, வினைக்கு தகுந்த மாதிரி செலுத்துகிறார். அந்த சுத்த தத்துவத்திலிருந்து அவரே 5 செலுத்துறாரு. அதுதான் முக்கியம். புரியல? நாதமாக இருந்து சிவமே செலுத்துகிறது, பிந்துவாக இருந்து சக்தியே செலுத்துகிறது. அப்படி சக்தினா இருங்க சிவம், அங்க எல்லாமே சிவம் தான், வேறு வேறு தொழில். அதான் நவம் தரும் பேதங்கள் படித்தோம். இறைவன் வெவ்வேறு பேதங்களாக இருந்து தொழில் செய்கிறது. சிவஞான சித்தியாவில் விரிவு இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 அட்சரங்களையும் 5 அதிதெய்வங்களை இயக்குகின்றன அப்படிங்கிறது இந்த பாடல். அதை பாடலை சொல்லி நிறைவு செய்கிறார். இனி இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவோட இந்த முதல் அதிகாரம் நிறைவாகும். இப்போ முதல் அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொண்ட பொருள் என்ன, இந்த 4ஆம் உறுப்பா எத்தனை அதிகாரங்களுடைய இருங்க, 4ஆம் உறுப்பா எத்தனை அதிகாரங்களை உடையது, சும்மா ஒரு தேடாம ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க, சொன்னா தப்பும்பாம. 3 அதிகாரங்களை உடையது. சரியாத்தான் சொல்லுவேன் எங்கள் ஆசிரியர்கிட்ட. இதெல்லாம் எளிமையா சொல்ற கேள்வி ரொம்ப நுட்பமா கேட்பாரு. அப்போ கூட பதில் சொல்லிடுவோம். பதில சரியா இருக்கிற பதில் சொன்னோம்னா நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க. அவன் பதில் சொல்லான்னு வச்சுக்க, நேரம் வேற பக்கம் முகத்தை பார்த்துட்டு அப்படின்னு சுற்றி சுற்றி வருவார். அப்போ நாம் சொல்ல பதிலை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி வந்து அந்த பதில் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சொல்லணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை அவ்வளவு தூண்டுவாங்க அந்த விஷயத்தில், அவ்வளவு தூண்டி அந்த செயல் செய்ய வைப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகரணம், இந்த 4ஆம் உறுப்பா 3 அதிகரணங்களுடையது. முதல் அதிகரணம் அந்த கரணம் அவற்றின் 1 அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. இப்போ அந்த கரணங்கள் ஆன்மா அல்லங்கிற ஒரு அதிகரணம் பார்த்துருக்குறோம். அதுக்கு என்னென்னலாம் மேற்கோள், அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல, ஐயம் அந்த கரணங்கள் ஆன்மாவோ அல்லவோ, அந்த கரணங்களே ஆன்மான்னு சொன்னால் அந்த கரண ஆன்மாவாதி. அதுக்கு என்ன மேற்கோள் சொன்னார், இன்று இப்போ ஆன்மாவாவது அந்த கரணங்களாய் உள்ள மனோபுத்தி அலங்கார சித்தங்களில் ஒன்று அன்று என்றது. இந்த ஆன்மா மனமோ புத்தியோ அலங்காரமோ சித்தங்களோ இவற்றில் ஒன்றும் அல்ல. ஏன், அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நின்று. ஏன் இப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அது பிரகாசமாய் நாங்கள் என்ன, அறிவுடையது போல தோன்றும். எதை நோக்க, இந்திரியங்களை நோக்க அறிவுடையது போல தோன்றும். அவைதான் பிரகாசமாய் நின்றே, இந்திரியங்களை நோக்க அறிவுடையதாய் நின்றே, அதுதான் அப்பிரகாசம். எதை நோக்க, உயிரை நோக்க அவைதான் அறிவற்றதாய் நிற்கும். இது ஏது காரணம் சொல்லிட்டார். அதை வலியுறுத்துகின்ற இயல்பு எடுத்துக்காட்டுகள் முதல் என்ன சொன்னா கேட்டீங்கன்னா, இந்த மனம் முதலியவைகள் புலன்களை விடயங்களை அறிகின்ற பொழுது எப்படி அறியும், ஒன்றன் பின் ஒன்றாக அறியும். இதுபோல கடலில் தோன்றுகின்ற திரையை போல முதல் வெண்பாவில் என்ன சொன்னாங்க, மனம் ஆதியால் உணர்தல், மண்ணு புலன்கள், மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல், அதனில் உதிக்கும் கடற்திரையை ஒத்து. மனமாதியால் உணர்தல் மண்ணு புலனின் அல்ல, மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல், அதனில் உதிக்கும் கடற்திரையை ஒத்து அப்படின்னார். 2வது அந்த தனித்தனியா சரிங்க, இந்த மனம் புத்தி அங்காரம் சித்தம் இந்த 4 ஒன்னொன்னா அறிவு, அதாவது புறத்தில் நடக்கக்கூடிய அறிவு காட்சிகளை உயிருக்கு கொண்டு வந்து சேர்த்துன்னு சொன்னீங்க. அப்போ இந்த மனம் புத்தி அலங்காரம் சித்தம் சொன்னீங்க. இவங்க 4க்கு தனித்தனி தொழில் என்ன அப்படின்னு அடுத்த எடுத்துக்காட்டு என்பவர் சொன்னார். என்ன சொன்னாருங்க, சிந்தித்தாய் சித்தம் தெரியாதாய் ஆங்காரம் புந்தியாய் ஆய்ந்து மனமாகி வந்தித்து வெவ்வேறு ஆணை துணிந்து உள்ள வெவ்வேறாம் அவ்வேறா போது போல் ஆங்கு. இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாட்டில் அந்த உண்மை என்ன உண்மை சொன்னாரு, பொழுது காலம் சூரியன் சந்திரன் இவற்றினால்
வேறுபட்டு தனித்தனியாக நின்றாலும் அந்த காலம் என்னாகாது, வேறுபடாது இருப்பது போல ஆன்மா இந்த அந்த கரணங்களோடு கூடி ஒன்றொன்றாய் அறிந்தாலும் இந்த ஆன்மா அந்த கரணங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் ஊற்றலும், மனம் இது அதுவோ அதுவோ என்று ஐயப்படும் என்று நாளினுடைய தொழில் சொன்னார். சரி, இந்த நாளும் மனம் ஐயப்படும் சொன்னீங்களே, புத்தி நிச்சயிக்கும் சொல்றீங்களே, அகங்காரம் ஊற்றெடுக்கும் சொல்றீங்களே, சித்தம் தெளியும் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் அப்போ அறிவு இருக்கா? அடுத்த கேள்வி. இப்போதான் சொன்னீங்க அந்த கரண சடம் அது அறியாது, ஆன்மா கூடினாதான் அறியும், அந்த கரணங்கள் ஆன்மா அல்லது இப்பதான் அவை தான் பிரகாசமாயின்றி அப்பிரகாசமாய் நிற்கும் சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்றீங்க? மனம் ஐயரும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் ஊற்றலும், சித்தம் சிந்திக்கும் சொல்றீங்களே, அது அப்போ அதுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தால் தானே சிந்திக்கும். அப்போ அது அறிவுடையதான்னு கேட்டால் இல்லை. அது எப்படி இந்த தொழிலாம் செய்யுதுன்னு கேட்டால் அதுக்கு அச்சரங்கள் துணை செய்துட்டு அச்சரங்களை சொன்னார். 5 அச்சரங்கள்ல அகாரம் உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாதியவற்றை நாதம் முடம் வடிவம் நாடி பிரணவம் போதம் கடற்கரையே போன்று அப்படின்னு சொல்லி 5 அச்சரங்கள் 5 செலுத்துகிறது. அந்த கரணங்களில் உயிரையும் செலுத்துது 5 சொன்னாரு. இது அப்படி தோன்றுவது இந்த உயிருக்கு அப்படி ஒவ்வொரு உணர்வு தோன்றுவது எதுன்னு கேட்டீங்கன்னா கடலை புதிதாக அலை தோன்றுவது போல. மீண்டும் நினைவுபடுத்துறாங்க, அங்க கடல் திரை அலைன்னு சொன்னது வேற காரணத்துக்காக, இங்க கடல் திரை ஓமை சொன்னது வேற காரணத்துக்காக. இதை நினைவு வச்சுக்கணும். அடுத்தது சரிங்க, அப்ப அச்சரங்கள் செலுத்துன்னு சொல்றீங்க, அச்சரங்களுக்கு ஆற்றல் உண்டா? அச்சரங்களுக்கு வல்லமை இருக்கா? அப்ப அது அறிவுடைய பொருள், அது அறிவுடைய பொருள் இல்லை. அதை செலுத்துவது அதிதெய்வங்கள்ட்ட அடுத்து ஏன் இந்த அடுத்தடுத்த வெண்பான்னு கேட்கணும். அடுத்தடுத்த வெண்பா ஏங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போனாரா? மெய்கண்ட சிவம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாரா? வெண்பாவே சூத்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? என்ன ஆண்டி எம்பிரான் அருள்நந்தி சிவம் மாதவர் சிவஞான முனிவன் அவர் தான் எடுத்து தொடர்பை காட்டுறார். இந்த வெண்பாவுக்கும் இந்த வெண்பாவுக்கு ஏன் காரணம், எதுக்காக வச்சாங்க, அடுத்த வெண்பா எதுக்காக, இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கும்போது அடுத்த வெண்பா எதுக்காக செய்கிறாருங்க? இந்த அந்த கரணங்களை செலுத்துகின்ற அச்சரங்களும் சடமாதல் அவற்றை இயக்கக்கூடிய அதிதெய்வங்கள் உண்டு. அந்த அதிதெய்வங்கள் என்ன? எண்ணிலவு ஓங்காரத்து ஈச சிவமாம் நன்றிய இந்து ஒரு நாதத்து கண்ணில் அகர மாலோடு பரமன் அதிதெய்வம் அகர உகர அகரத்தான் என்று சொல்லி அகங்காரம் ஓகாரம் மகாரம் சித்தம் விந்து இவற்றை 5ஐயும் செலுத்தக்கூடிய 5 அதிதெய்வங்கள் நாதம் விந்து சாதாக்கியம் நாதம் விந்து அகரம் உகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான அந்த நிலையில் நின்று இறைவன் அதிதெய்வங்களை கொண்டு இயக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நாம் பார்த்துருக்கிறது முதல் அதிகாரம். இப்போ முதல் அதிகாரத்தில் என்ன தடையின உடைச்சிருக்கிறாரு? அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. சரிங்க, அந்த கரணங்கள் ஆன்மா அல்லைன்னா இந்த அந்த கரணங்களோடு ஏன் ஆன்மா கூடி நின்றது? இந்த கேள்வியை கேட்குறாங்க அடுத்த சமயவாதிகள். அந்த சமயவாதிகள் கேட்குற கேள்விக்கான பதில் தான் 4ஆம் நூற்பாவோட 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துக்கான காரணம் கேட்டீங்கன்னா ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி நிற்கிறதே, இந்த கருவிகளோடு கூடி நிற்கிறதே, கருவிகளோடு கூடியதற்கான காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லாமல் கூடிச்சா? இப்போ நான் கூட்டினாரா? காரணம் இல்லாமல் யாரும் வகுப்பு வந்துருக்கிறீங்க, ஒன்றும் பொழுது போகலைங்க அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோங்க. கண்டிப்பாக ஒரு காரணத்தோட தான் உள்ளது. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி ஆகுது, சரிங்களா, இங்கே வந்தால் என்ன ஆகுது, கொஞ்சம் அறிவு ரிலாக்ஸ் ஆகும். அவருக்கும் பல காரணம் இருக்கும். இங்கே பாடம் கேட்கறதுக்காக தான் வருவாங்கன்னு சொல்ல முடியும். பாடம் கேட்டு நான் சித்தாந்தம் படித்து நான் முக்தி அடைச்சிட போகிறேன்னு கொண்டு வருவாங்க. அங்கே இருந்தால் ஒரே நெருக்கடியாக இருக்குது, புரியுங்களா? அந்த நெருக்கடியில் எனக்கு என்ன இருக்கேன், கொஞ்சம் ரிலாக்ஸ். இங்கே வந்து 4 விஷயம் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு என்ன அறிவு ரிலாக்ஸ். இல்லை சில பேர் இறைவனை பற்றியும் நம்மளை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது அருமையான ஒரு வாய்ப்பு, சரிங்களா? சிலர் இந்த தத்துவங்களை தெரிவதனால நாமெல்லாம் இறைவனுடைய அடிமை பொருள் அப்படின்னு தெரிஞ்சு அவனுடைய உயர்வை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வகை, இல்லை அதான் முடிந்த முடிவு. எனவே இந்த ஆன்மா அந்த கரணங்களோடு கூடியதற்கான ஒரு காரணம் சொல்லணும்.
ஆன்மா அந்த கரணங்களோடு ஏன் கூட்டினார்? கூடிட்டுன்னு சொன்னோம்னா அது தானா கூடாது, இறைவன் தான் கூட்டணும். கூட்டிட்டுன்னா பேசுவோம். பேசும்போது பாடலே எப்படி இருக்குது? அந்த கரணம் அவற்றின் ஒன்று, அவை சந்தித்தது. எவை சந்தித்தது? அந்த கரணம் போய் சந்திச்சது. எதை சந்திச்சது? உயிரை சந்திச்சது. அது போய் சந்திக்குமா? தானா சந்திக்காதுங்க, அது ஜடம். இறைவன் தான் சந்திப்பை ஏற்படுது. அப்ப அந்த கரணங்களோட ஆன்மா கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுதான் 2ஆம் அதிகரணம் மேற்கோள் என்ன சொல்றாரு பாருங்க. இனி வான்மா சகசமலத்தினால் உணர்வு இன்று என்றது. அப்போ இந்த 2ஆம் அதிகரணம் எதை சொல்ல வருகிறது? அதிகரணம் என்றால் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்திற்கு விளக்கம். அது 5 கூறுகளை உடையது. ஆசிரியர் இந்த 2ஆம் அதிகரணத்தை என்ன கருத்து சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவுக்கு அறிவு விளங்காமைக்கு காரணம் ஆணவமலம். ஆன்மாவுக்கு அறிவு விளங்காமைக்கு காரணம், அதாவது ஆணவமல இலக்கணம் சொல்றதுனால இந்த நூற்பாவுக்கு இந்த அதிகரணத்துக்கு வேணுங்க சகசமல அதிகரணம்னே பேர். ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு வந்தோம். 2ஆம் நூற்பால முதல் அதிகரணம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அத்துவித அதிகரணம் இல்லை. அதனால இந்த அதிகரணத்துக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா சகசமல அதிகரணம். அதாவது ஆன்மாவுக்கு இனி இவ் ஆன்மா எவ்வான்மா? போன பாடல்ல போன அதிகரணத்தில் சொல்லப்பட்ட அந்த கரணங்கள் அவை அல்ல என்று சொல்லப்பட்ட ஆன்மா. இது எது ஆன்மாங்கிறது இந்த நூற்பால தான் முடிவாக போகுது. இனிமேல் தான் எது ஆன்மா நம்மளுக்கு இன்னும் தெரியல. அது இனி இவ் ஆன்மா சகசமலத்தினால் உணர்வில்லை. ஆன்மாவுக்கு சகசமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தின் காரணமாக அறிவு முடங்கி கிடந்தது. அப்ப எங்க என்ன மேற்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவுக்கு அறிவு விளங்காமைக்கு காரணம் ஆணவ மலம். சரிங்களா? அப்ப அதுல ஐயம் என்ன நிகழ்வு கேட்டீங்கன்னா, ஆணவ மலம் உண்டோ இல்லையோ? சமயவாதிகள் தடையிலும் கேட்டா ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை. உயிருக்கு அறிவு விளங்காமைக்கு காரணம் மாயையும் கண்மமும் தானே தவிர ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை. அப்ப இந்த நூற்பாவில் நிறுவ வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த நூற்பாவில் இந்த அதிகரணத்துல பாசத்தை நிறுவுவதற்கு, அதாவது ஆன்மாவை உண்டு நிறுவுவதற்காக இலக்கணம் சொல்ல வந்த இடத்துல ஆணவ மலம் உண்டு என்று ஆணவ மலம் உண்டுங்கிறது எங்கேயே சொல்லிட்டு இருக்கவே முதல் நூற்பாவிலேயே சொல்லியாச்சு. அப்போ ஆணவ மலம் உண்டு நாங்க பொது வகையால சொன்னார், புரியல? இங்க இலக்கண வகையா சொல்ல போற. ஆணவ மலம் உண்டுங்கிறது எங்க சொல்லிட்டாரு? முதல் நூல். ஆனா 2ஆம் நூற்பாவில தான் சொல்லணும். 2ஆம் நூற்பா தான் பாச உண்மையை சொல்ல வந்த இடம். ஆனா உயிரை பத்தி சொல்லும் பொழுதே அங்க என்ன வந்துச்சு? ஆணவ மலம் உண்டுங்கிறது இணைந்து வந்துச்சு. இயல்பி, அது இயல்பினால் இயல்பு பற்றி சொல்லுவார். இயல்பு பற்றி என்ன நோக்கமா வந்தீங்க? அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்து போயிட்டோம். நான் ஒரு செய்தி நடக்கும்போது அந்த செய்திக்கு முகாந்தரம் இல்லாமல் இருந்தாலும் இன்னோட இணைச்சு என்ன பண்ணணும் சொல்ல வேண்டிய அது இயல்பு. அந்த இயல்பு கூட என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல் நூற்பாவில் ஆன்மா என்ற ஒன்றை சொல்லும் பொழுது ஆன்மா உண்டுன்னு சொல்றது அந்த நூற்பாவுடைய வேலையே இல்லை. பதி உண்டுன்னு சொல்லுவதுதான் அந்த நூற்பாவினுடைய வேலை, அந்த செய்தி. ஆனால் அந்த பதி உண்டுன்னு சொன்ன இடத்துல ஆன்மா உண்டு ஆணவம் இதில் எது எப்படி சொல்லியிருக்கிறாரு? பொது வகையார் பேரளவில் சொல்லியிருக்கிறார். அவன் அவள் அது எனும் அவை உயிர் கூட்டங்கள் சொல்லிட்டாரா? அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்தோடதான் ஆணவ மலம் சொல்லியாச்சா? இப்ப அங்கேயே மலம் சொல்லப்பட்டது, உயிர் சொல்லப்பட்டது. அதெல்லாம் சொல்லப்பட்டது எப்படிங்க? பொது வகையா. இப்போ சிறப்பு வகையால சொல்ற இந்த நூற்பாவோட ஆணவ மலம் உண்டு. எப்படி சிறப்பு வகையால சொல்றது? எப்படி சொல்லணும்? ஆணவ மலம் உண்டுன்னு ஒரு பொருள் பொது வகையால சொல்றது பிரமாணத்தார். ஒரு பொருள் உண்டுங்கிறது பிரமாணத்தார். சிறப்பு வகையால சொல்றது இலக்கணம். அப்ப ஆணவ மலத்துக்கு என்ன இலக்கணம்? ஆணவ மலம் உண்டு, அதுக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இனி ஆன்மாவாவது சகசமலத்தினால் உணர்வென்று என்று சொன்னது. அதாவது இங்க என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா அந்த காரணங்கள் உண்டென்றேன் அது அவற்றோடு சேர்வதற்கு காரணம் யாது என அந்த காரண ஆன்மவாதிகள் தடை நிகழ்த்துவர். ஆகவே அத்தடையை விடுத்ததற்கு 2ஆம் அதிகரணம் உரைக்கின்றார். இது சொன்னதுதான் உங்களுக்கு செய்தியா படிச்சு சொல்றேன்.
அப்படி பார்த்தீங்கன்னா முதற்நூற்பாவில் மலத்துளதாம் என உணர்வுப்பமாகிய காரிய ஏதுவால் தெரிவிக்கப்பட்ட ஆணவ மலத்திற்கு சொரூப தடத்த இலக்கணம் இப்பதிகரணத்தில் கூறுகிறார். இனி இதுக்கு ஏது ஆணவ மலக்கத்துக்கு, அதாவது இது சொல்லக்கூடிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா, மேற்கோள் இவ் ஆன்மாவுக்கு உணர்வு நிகழாததுக்கு காரணம் என்ன? சகச மலத்தினால் உணர்வில்லை. அறிவு விளங்காமைக்கு காரணம் என்னங்க? ஆணவ மலம். அந்த அதுக்கு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் எதுதான்? இந்த ஆணவ மலம் தான். ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலாம். இங்க பாருங்க, அந்த பொருள் 121வது பக்கம் மேற்கோளுக்கு பொருள் பாருங்க. அந்த கரணங்களில் ஒன்று அன்று என்று சாதிக்கப்பட்ட ஆன்மா இறைவனைப் போல அந்த கரணம் முதலியவற்றின் வேறாகிய அறிவுடை பொருளாயினும் செம்பினிடத்து களிம்பு அனாதியை உடனாய் நிற்றல் போல வேறு காரணமின்றி ஆணவமலம் அனாதியை தன்னோடு உடனாய் நிற்றலில் தன் இயல்பால் உணருமாறின்றி கருவிகளை கூடி நின்று உணர்வது ஆன்மா அந்த கரணங்கள் ஒன்றல்ல என்று சாதிக்கப்பட்ட ஆன்மா. இனி இவ்வான்மா அப்படின்னு அதுக்கு என்ன பொருளுங்க? இந்த அந்த கரணங்களில் ஒன்றல்ல என்று சாதிக்கப்பட்ட ஆன்மாவானது இறைவனை போல அந்த கரணங்களில் வேறாகி அறிவுடைய பொருள். கண்டிப்பா ஆன்மாங்கிறது என்னதுங்க? அறிவுடைய பொருள் தான். இது போல இறைவனை போல ஆயினும் அங்க அத்தனை செய்தி இருக்குது. இனி ஆன்மா ஏன் சகசமலத்தினால் உணர்வென்று அப்படி சொல்ல ஆன்மாவை அறிவுடைய பொருள் சொல்றீங்க. அறிவுடை பொருள் இறைவனை போல அறிவுடை பொருளான்னு கேட்டா அது இல்லை. இறைவனை போல் அந்த கரண முதலிற்று வேறாகி அறிவுடை பொருள் ஆயினும் செம்பினடத்து களிம்பு அனாதிய உடனாய் நிற்றல் போல, செம்புல களிம்பு இருக்கிறது போல வேறு காரணம். இப்ப செம்புல ஏன் களிம்பு வந்துச்சு? காரணம் இல்லை. அது என்னதுங்க? அனாதியே இருக்கு. காரணம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதின்னு அர்த்தம் இல்ல. இப்போ ஒரு பொருளுக்கு ஆதி சொன்னோம்னா அதுக்கு காரணம், அனாதின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லக்கூடாது? காரணம் சொல்லணும். அப்போ அந்த பொருளுக்கு தொடக்கம் இருக்க காலம் தொட்டு இருக்குதுன்னா அது அனாதி. அப்போ இந்த செம்புல களிம்பு இருப்பது போல இந்த ஆன்மாவிடத்து ஆணவம் எப்படி இருக்குது? அனாதியே இருக்கு. அப்படி அனாதியே உடனாய் நிற்றல் போல வேறு காரணமின்றி ஆணவம் அனாதியை தன்னோடு உடனாய் நிற்றலில் தன்னியல்பால் உணருமாறின்றி ஆன்மா ஆணவமலம் கூட நின்றதுனால, அனாதிய நின்றதுனால தன்னியல்பால் உணர முடியாம எதனோட கூடிச்சு? கருவிகளோடு கூடி நின்று உணர்வது ஆயிற்று. ஆன்மாவுக்கு இறைவன் கருவியை கூட்டினதுக்கு காரணமே அறிவு நிகழாமல் இருந்தது, அறிவு தொழிற்படாமல் இருந்தது, அறிவு எதனையும் விரும்பாமல் இருந்தது. அறிவு விரும்புவதற்கும் தொழிற்படுவதற்கும் அறிவதற்கும் துணை செய்வதற்காக இறைவன் என்ன பண்ணார்? கருவிகளை கூட்டினார். இது தெளிவுரை பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை என்னும் மலங்கள் மூன்றுனுள் கண்மமும் மாயையும் ஆன்மாவை இடையே வந்து கூடினா ஆகும். ஆணவம் அனாதியை கூடின்றது. எனவேதான் மேற்கோளில் மலத்தினால் என்று கூறாமல் சகசமலத்தினால் என்று கூறுது. என்னன்னு சொல்லியிருந்தா போதும் கண்டார்? மலத்தினால் சொன்னா 3 மலம் அடங்கியது. சரி, அப்ப அதில் பிரிக்கிறார். சகசமலத்தினால் தான் உணர்வு இல்லை. அப்ப நம்மளுக்கு கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மலம் என்னதை கொடுக்குது? உணர்வை கொடுக்குது. அறிவை கொடுப்பதற்காக என்ன கருவி? கருவிகள். மாயை என்று சொன்னால் என்ன? உலகம் முழுக்க மாயை, உடம்பு முழுக்க மாயை. இவை தனுக்கரண போன போகம் 4மே மாயை. அப்ப மாயை என்று ஒன்றை கூட்டியிருக்கிறார். இந்த மாயை என்பது என்ன? அறிவு விளங்குவதற்காக. அறிவு விளங்குறதுக்காக உடம்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் விளங்க மாட்டேங்குது எங்க ஐயா. அப்படின்னா கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார். யாருங்க? ஆணவம். அவர் என்ன பண்றாரு? அறிவு விளங்க விடாம தடை செஞ்சுட்டே இருக்கிறார். முதல்ல கேவலத்துல முழுசா எதையும் தெரிய விடாம பண்ணாரு. இப்ப என்ன பண்றாரு? விபரீதமா அறிய வைக்கிறார். இப்ப கூட்டி நிக்கிறாரு. இந்த கருவி என்ன பண்ணுதுங்க? மாயையும் கண்மமும் ஒரு பொருளை அறியணும் இல்லைங்கிறத இது என்ன பண்ணுது? இடையில வந்து அதை தப்பா அறிய வைக்கிறதா இதோட வேலை. ஆணவமலத்தினுடைய தொழில் என்ன?
ஒரு பொருளை விபரீத உணர்வை கொண்டு வந்து தருவதுதான் ஆணவ மலத்தினுடைய. அப்போ முதல்ல கேவலத்துல முழு மறைப்பை செஞ்சிச்சு, இப்போ ஏகதேச மறைப்பை செய்யுது. முதல்லையாவது கண்ணு தெரியாம இருக்கு, பேசாம பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இப்போ எப்படி இருக்குதுங்க? கண்ணு டோரி கண்ணா இருக்கு, மாறு கண்ணா இருக்கு. கண்ணுல பேசாம ஒரு இடத்துல உட்காந்து அமைதி, எந்த தொந்தரவும் இல்லாம துன்பத்தில் இருப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா பார்க்க வேண்டிய பார்வையே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. அவர் எப்போ பார்த்தாலும் அவர் நேராக பார்த்துட்டு இருப்பார். கண்ணு அப்படி அந்த மாதிரி ஒரு பொருளை பார்க்கும்போதே எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா விபரீத உணர்வு. அதுக்கு காரணம் என்ன? ஒரு உலக பொருள் எல்லாம் இருக்கு சரிங்களா? உலக பொருளை பூரா இறைவன் எதுக்கு கொடுத்தான்னு நாம் படிக்கிறோம்? அறிவு விளங்குவதற்காக சரிங்களா? இப்போ அறிவு விளங்குறதுக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்கிறாரு. என்னமோ ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்க, இந்த பொருள் முன்னாடி வச்சாங்க. அந்த பொருள் இருக்கக்கூடிய நன்மை தீமையை சரியா அறிவு நாடுதான்னு கேட்டா நாடலையே சரிங்களா? அந்த பொருள் எது கொடுத்துருக்கிறாரு? அறிவு விளங்குறதுக்காகத்தான் மாயை கண்களை கூட்டியிருக்கிறாரு. ஆனா அறிவு சரியா விளங்குதா? விளங்கல. ஏன்? இவன் நின்று பார்த்துன்னு சொல்றான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு சரியா? சரியா தேர்ந்தெடுத்தானா? ஏன்? அது துன்பமா வந்தா அன்னைக்கே நான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கே ஒழுங்கா முடிவு பண்ணிருந்தேன். ஏன் முடிவு பண்ண முடியல? ஆணவ மலம் தடை செய். இங்க அங்க ஆணவ மலம், இங்க வந்து ஆணவ மலம் அப்படி நினைச்சிட்டு இருப்போம். உயிர் வினைக்கு தகுந்த மாதிரி செல்லும். அந்த வினைக்கு தகுந்த மாதிரி இறைவன் செலுத்துவதற்கு காரணம் இந்த ஆணவ மலத்தின் ஆணவ மலம் தேயணும். இப்ப துன்பப்படணும் என்ன தோணும்? இனிமேல் இந்த விஷயத்தை நாம் எடுத்து செய்யணும், நல்லா யோசிக்கணும். ஒரு முறை ஒரு பொருள் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்க, திருத்த வருமா வராதா? வரணும் சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் உடனே திருத்த வரும், ஒரு சில விஷயங்கள் எத்தனைப்பட்டாலும் திருத்த வராது. இந்த எத்தனைப்பட்டாலும் திருத்த வராதுக்கு தான் இறைவன் என்ன பண்ணுறாங்க? இத்தனை பிறப்பு கொடுக்கல. திருத்த வந்துருந்துன்னு வச்சுக்க, நம்மளுக்கு என்ன வேலையில பிறப்புக்கு வேலையில் திருத்தம் வரலைங்கிறதுனாலதான் என்ன பண்றாருங்க? கொடுக்குறாரு. நம்மளே அப்படித்தானே உலக வாழ்க்கையில் நடைமுறையில் பாருங்க சரிங்களா? ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஒரு குற்றவாளிக்கு, திருந்திட்டான் சரிங்களா? அவன் பாட்டு உலக வாழ்க்கையில் ஏபாருந்தா வச்சுக்கங்க, அவன் என்ன பண்ணலாரு? திருந்திட்டான்னு விட்டுறாங்க, அவனை மறுபடியும் கூப்பிட்டு தொந்தரவு விட்டுருக்கு. அதுவே அவன் திருந்தலை என்ன பண்றாங்க? மறுபடியும் தூக்கி உள்ள போடு. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு, தூக்கி உள்ள போடு. ஏன்? அவன் திருந்திருப்பான்னு சொல்லவே முடியாது. அப்போ திருத்தம் வருவதற்காகத்தான் உலகம், திருத்தம் வருவதற்காகத்தான் பிறப்பு. இந்த திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலம் அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று உயிரினிடத்திலிருந்து முழுசா நீங்கிற வரைக்கும் இறைவன் பிறப்பை கொடுத்து கொண்டே இருப்பார், பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனவே இங்க சகசமலத்தினால் உணர்வின்னு சொன்னதுக்கு காரணம் இங்க சொல்றார். மாயை கண்மங்களால் ஆன்மாவுக்கு உணர்வு உண்டாவதே அன்றி உணர்வு தடைப்படுவதில்லை. ஆதலால் உணர்வை தடை செய்யவும் மலம் இடையே வந்து பொருந்தின உணர்வை தடை செய்யும் மலம் இடையே வந்து பொருந்தின மாயை கண்மங்கள் அல்ல என நீக்குவதற்கு சகசமலம் என்றார். இடையே வந்து கூடியது வேறு, அனாதி. இதெல்லாம் நம்ம இடையில வந்து கூடனா அதுக்கு பேர் என்னதுங்க? ஆகுந்துவான். அனாதியே உயிரோடு இருந்தனா அதுக்கு ஆணவம், அனாதி மலம். அதான் அடுத்து சொல்ற, மாயை கண்ணுங்கள் இடையே வந்து கூடின என்றால் அவை அனாதி என்று என கொள்ள வருமே. மாயை கண்மங்கள் இடையே வந்து கூடினன்னு சொன்னா அவை அனாதி என்று கொள்ள வருமே என்று வரின் ஆதி என்றாகி ஆதியாகி அதாவது அனாதி அன்று என்று கொள்ள வரும். இடையில வந்து கூடிச்சுன்னு சொல்லிச்சா நீங்க என்ன சொல்லிடணும்? அது ஆதிதான், அனாதி இல்லைன்னு தானே சொல்லணும். மாயை கண்மங்களும் அனாதிதான் புரியுதா? நமக்கு கூடாது இடையில வந்து கூடுச்சு. மாயை கண்மம் இறைவன் இருக்கு, அவருடைய வைப்பு சக்தியா, அது வைப்பு சக்தியா அவருடைய எண்ணிக்கை இருக்கிறதுனால அந்த பொருளும் அனாதிதான், மித்த பொருள். அனாதினா தோன்றிய காலமும் கிடையாது, அழிவு காலமும் கிடையாது. எது அழியும் தோன்றும்? அதனுடைய காரியம்தான் அழியும் தோன்றுமே தவிர அனாதி நித்த பொருள் எதுவுமே தோன்றுவதும் இல்லை, அழிவு. சைவ சித்தாந்தத்தில் எதெல்லாம் அனாதி நித்த பொருள்? கொஞ்சம் விரிச்சா
இவை ஐந்தும் அனாதி நித்த பொருள். அதான் திருவருட்பயல் 52வது பாட்டில் படித்தோம். ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை இரண்டு, இவை ஆறும் ஆதியில். யார் என்னல ஆதி இல்லாததுன்னு படிச்சோங்களா? படிச்சோம், ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? அப்போ இங்க இந்த மாயை கண்ணுகள் இடையே வந்து கூடினு சொன்னா அது ஆதி அல்ல, அதுவும் அனாதி தான். நம்ம இந்த உயிரிடத்துல வந்து கூடனால அதுக்கு வேணுங்க ஆதி. எனவே ஆதி என்று சொல்லவர். மேலும் ஆணவ மலத்தின் நீக்கத்தின் உள்ள கண்மத்துக்கு ஏற்றவாறு மாயில் இறைவன் செய்யும் ஐந்தொழிலும் அனாதி. அப்ப அடுத்து என்ன வந்து கேட்டீங்கன்னா, ஆணவ மன நீங்களுக்காக இறைவன் மாயை கண்மங்களை செய்யற ஐந்தொழிலும் என்ன நிலைன்னு வந்துடும்? இறைவன் செய்யற ஐந்தொழிலும் அனாதி அல்லன்னு வந்துடும். புரியல? அப்ப அவனும் அனாதி அல்லன் ஆயிடுவான். அவன் செய்யற ஐந்தொழிலும் அனாதி இல்லைன்னா இறைவன் என்ன ஆயிடுவாரு? உயிரும் அனாதிதான், இறைவனும் அனாதிதான், பாசங்களும் அனாதிதான் என்று சொல்வதற்காக சொல்றாரு. அடுத்த பகுதியெல்லாம் படிச்சுங்க. அடுத்தது ஏது? அதுதான் ஞான திரோதகமாய் மறைத்துக்கூடு நிற்றலாம். இதன் பொருள் ஆணவ மலம் ஞானத்தின் தொழிலை நிகழவட்டாது செய்வதாய் அந்த ஞானத்தை இல்லை என்னும்படி மறைத்து கொண்டு நிற்பதால் இனி அந்த ஆன்மா சகசமலத்தினால் உணர்வு என்று என்ன மேற்கோள்? அதாவது ஆணவ மலம் ஞானத்தின் தொழிலை நிகழவட்டாது செய்வதால், அறிவு என்ன பண்ணுங்க? ஞானம்னா அறிவு. அறிவை நிகழவட்டாது செய்வதால் அந்த ஞானத்தை இல்லை என்னும்படி. அந்த பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அறிவே இல்லை என்னும்படி வரைக்கும் அந்த என்ன பண்ணுது? ஆணவமலம் செய்யுது. அதனால அதுதான் ஞான திரோதகமாய், ஞானம் என்றால் அறிவு, திரோதகமாய் மறைத்து கூடு நிற்றலான். அப்படி ஆணவமலம் ஞானத்தின் தொழிலை நிகழவட்டாது செய்வதால் அந்த ஞானத்தை இல்லை என்னும்படி மறைத்து கொண்டு நிற்பதால் இனி இந்த ஆன்மா சகசமலத்தினால் உணர்வு இன்று என மேற்கொள்வது. இந்த ஆணவ மலத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா, வெளியே இருக்கக்கூடிய இருள். சரிங்களா? இது என்ன? இருள் இருக்குது. இந்த இருள் என்ன செய்யுது? கண்ணுக்கு பார்வையே இல்லை என்னும்படி மறைத்து நிற்குது. கண்ணுக்கு பார்வை இருக்கா இல்லையா? இருக்கு. கண்ணுக்கு ஒளியாகிய பார்வை உண்டு. புரியுதா? அது என்ன பண்ணுது? இருள் நிற்கும் போது மறைத்து நிற்குது. எதில்? அப்ப மறைத்து நிற்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுக்கு ஒளியே இல்லை, பார்வையே இல்லை என்னும்படி அது என்ன பண்ணுங்க? மறைத்து நிற்குது. அது போல கண்ணு போல ஆன்மா, இருள் போல ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கு அறிவு இல்லை என்னும்படி என்ன பண்ணுங்களா? அறிவை மறைத்து கொண்டு நிற்கிறது. அதனால அவைதான் என்ன சொல்றாங்க? ஞான திரோதகமாய் மறைத்துக்கூடு இனி ஆன்மாவானது சகசமலத்தினால் உணர்வில்லை என்று சொன்னது. ஏன் ஆணவ மலம் வந்து ஆன்மாவுக்கு அறிவு நிகழ விட்டாதுன்னு கேட்டா, ஆணவ மலம் தான் உயிருக்கு அறிவை தடை செய்யுமே தவிர கண்ம மாயங்கள் உயிருக்கு அந்த அறிவை தடை செய்வது இல்லை என்று சொல்லிட்டார். இனி அந்த 122வது பக்கம் கீழே கடைசி பத்தி பாருங்க. ஆணவ மலத்தின் இலக்கணம், சிறப்பு, பொது என இருவகைப்படும். அவற்றுள் சிறப்பிலக்கணம் கேவலத்தில் உயிருக்கு முழு அறியாமையை செய்வது. அது என்ன எழுதணும்? முழு அறியாமை. ஆவாகரக சக்தி, ஆவாகரக சக்தி, முழு அறியாமை. அடுத்தது கேவலத்தில் உயிருக்கு அறியாமை செய்வது, முழு அறிய. பொது இலக்கணம் சகலத்து கருவிகளோடு கூடின இடத்து விபரீத உணர்வை செய்வது. அது என்னதுங்க? அதோனியாமிகா சக்தி. அதோனியாமிகா, அதோனியாமிகா. அதோன்னா என்னதுங்க? கீழ் நோக்கி. அறிவு எங்க செலுத்தும்? கீழ் நோக்கி செலுத்தும். அறிவை சரியா செலுத்தாம கீழ் நோக்கி செலுத்தும். அதோனியாமிகா. ஆவாகர சக்தினா முழு மறைப்பு. அதோனியாமிகானா கீழ் நோக்கி விபரீத உணர்வை செய்வது. இதாங்க ஆணவ மலத்தினுடைய இலக்கணம். ஆணவ மலத்திற்கு சிறப்பு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேவலத்தில் தனித்து நின்று உயிருக்கு அறியாமையை செய்வது. ஆணவ மலத்திற்கு சிறப்பு இலக்கணம் என்ன? கேவலத்துல தனித்து நின்று, புரியல? உயிர்களோட தனித்து. அது கேவல ஆணவமலம் எதோடையும் கூடல. ஆணவமலம் இருக்குது, உயிர் இருக்குது. ஆணவமலம் இருக்கிறதுனால உயிருக்கு என்ன ஆகுது? அறிவு விளங்காமல் இருக்கிறது. அந்த ஆணவமலம் தனித்து நின்று முழு அறியாமை செய்து அதுக்கு சிறப்பு இலக்கணம்.
கருவிகளோட மாய கண்முகளோட கூடி நடத்ததுக்கு பொது இலக்கணம் என்னதுங்க? விபரீத உணர்வை செய்வது. இன்று 7 எடுத்துக்காட்டுகிறார். நீ அடுத்தது அதற்கான எடுத்துக்காட்டு வெண்பா உணவிட வேலையா வந்துச்சா? சரி, உணவிட வேலைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து சிந்திக்கலாம்.